Praise God. Hallelujah. 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 எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்மளை அழகாய் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நம்மளை நடத்துவார். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருக்கும் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கரங்களை தட்டுவோமா? அப்படியே உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். It's always being a blessing when we stand in the presence of the Lord. Hallelujah. எப்பொழுதுமே கர்த்தருடைய சந்நிதியில் நிற்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நம்ம எல்லாம் யாரு? பாக்கியவான்கள். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாள் ஒரு திருப்பு முனை நாளாய் உங்கள் வாழ்க்கையில் அமைய போகிறது. ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் ஐயோ இது நடக்கலை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் இன்றைய நாள் ஒரு திருப்பு முனை. It's going to be a breakthrough for your life. Hallelujah. நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா you can feel the glorify of God. Hallelujah. தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். Hallelujah. 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 அவரை பரிசுத்த அலங்காரத்துணை அவரை தொடர்ந்து கொள்ள போகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்த போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய உச்சத்தை அடையணும்னா உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எல்லாரும் கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய உச்சத்தை அடையணும்னா உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டை சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆமென். எவ்ரி மார்னிங் தூங்கி எழுந்த உடனே அதை ஃபாலோ பண்ணுறேன். தூங்கி எழுந்த உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னுடைய சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவ பலியாய் உங்களிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். 1. 2வது, your will be done Father. உங்க சித்தம் நிறைவேறுக. இன்றைக்கு என் வாழ்க்கையில், என்னுடைய கையின் பிரயாசத்தில் நான் எது செய்தாலும் உங்க சித்தம் நிறைவேறுகன்னு சொல்ல போகிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்தோன்னு இந்த காரியத்தை சொல்லுங்க. நீங்க உங்க வாழ்க்கையின் உச்சத்தை நிச்சயமாய் அடைவீர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டும். இது பெரிய ரகசியம். ஆமென். எவ்ரி மார்னிங் எழுந்தோன்னு ஆண்டவரை நான் அர்ப்பணிக்கிறேன், உங்க சித்தம் நிறைவேறட்டும். ஆமென். ஒரு ஜெபத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு பாடலுக்கு நேராய் கடந்து செல்லலாம். கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த ஜெபம் மத்தேயு 6ஆம் அதிகாரம். அப்படி நம்ம எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. 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 கரங்களை எப்படி வச்சுக்கோங்க. கரங்களை எப்படி வச்சுக்கோங்க. உங்க சித்தம் நிறைவேறணும்னு சொல்ல போறோம். ஹல்லேலூயா. பரமண்டங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கு உடையவைகளே. ஆமென். கரங்களை தட்டுவோம் தலைக்கு மேல. உங்க சித்தம் இன்றைக்கு நிறைவேறட்டும். இன்றைய நாள் ஒரு திருப்பு முனை நாளாய் நமக்கு மாற போகிறது. விசுவாசித்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும், விசுவாசித்து வாய்களை திறந்து பாடுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும், today is the day of your breakthrough. ரீதாலாரபோ. கரங்களை தட்டி அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, அரூபியே, இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. கரங்களை தட்டுவோமா உற்சாகமாய்? பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, அரூபியே, இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. அரூபியே, இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, அரூபியே, இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. அரூபியே, இவ்வேளையில்
எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஓ வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஓ வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஒன்று சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஹalleluya. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் எண்ணி எண்ணி நன்றி சொல்லுவோமா? உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடு. Thank you Lord. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்து. ராஜா ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என்று ஆராதனை உமக்கே. ஹalleluya. அவர் செய்த நன்மைகள் ஆயிரம்ல, எண்ணில் அடங்காதவைகள். ஆமென். எத்தனையோ நாட்கள் நம்ம ஜெபித்த பொழுது, எத்தனையோ நாட்கள் நாம் அழுத பொழுது, யாருமே இல்லையேன்னு கதறின பொழுது, நம்மளுடைய உறவினர்கள் நம்மளுடைய கையை பிடிக்க தவறின பொழுது, நம் கரத்தை பிடித்து கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவனாயிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு செய்யாமல் வேற யாருக்கு நான் செய்ய போகிறேன்? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். அவரை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? விசுவாசத்தோட அறிக்கை பண்ணணும். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை
வந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. அப்புற போகிறவர் போல காணப்பட்டாலும் மேசு, அப்புற போகிறவர் போல காணப்பட்டாலும் மேசு. உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமப்பார். உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் நாடி தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலின் நாடி தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புற போகிறவர் போல காணப்பட்டாலும் மேசு, அப்புற போகிறவர் போல காணப்பட்டாலும் மேசு. உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கிறவர். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, உங்க சத்தம் உயரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. இரண்டு கைகளையும் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ரலரதனமோ சதலரதலரபா. ஹல்லேலூயா, ரிகரதலரபோ சதலரதனமோ. ஹல்லேலூயா. உங்களை காக்கின்றவர், உங்களை உருவாக்குகிறவர், உங்களை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறவர், உங்கள் தோளிலே சுமக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீங்க ப்ராமிஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அவருக்கு ஒரே ஒரு ப்ராமிஸை மட்டும் நீங்க கொடுத்தாகணும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் உங்க மகிமைக்கென்று ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், உங்க மகிமைக்காக தான் எல்லா காரியமும் நான் செய்யணும்னு நீங்க அவரை நம்ப வச்சிட்டீங்கன்னா, நீங்க அவரை நம்ப வச்சிட்டீங்கன்னா, நான் உங்க மகிமைக்காக தான் நான் எல்லாம் என் வாழ்க்கையில செய்யணும்னு அவரை நீங்க நம்ப வச்சிட்டீங்கன்னா, அவர் உங்களை நிச்சயம் மகிமை படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நிச்சயம் ஆண்டவரே உங்க மகிமைக்காக தான் என் வாழ்க்கையில எதுனாலும் நடக்கணும். இயேசு பிதாவை பார்த்து ஒரு ஜெபம் செய்கிறார். குமாரனே, ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்தும், நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன், நீர் என்னை மகிமைப்படுத்தும் ஆண்டவர் அவரை பார்த்து ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கு நம்பிக்கையாக உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலும் உங்க மகிமைக்கென்று தான் வாழுவேன் ஆண்டவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துறதை யாருனாலையும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ராஜாதி ராஜாவை நாம் கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா?
ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். முடிவில்லாத மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். முடிவில்லாத மகிமையிலே Yes Lord, என்னை என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவார். என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழுவார். என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவார். என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழுவார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு 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 ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். மறுபடியும் இந்த ஒரு ஸ்டான்ஸா பாட போகிறோம். நீங்க வாய்களை விரிவாய் திறந்து விசுவாசத்தோடு ஏற்ற காலத்துல என் வாழ்க்கைய, என் குடும்பத்து வாழ்க்கைய, என் பிள்ளையோட வாழ்க்கைய நீங்க உயர்த்துவீங்கன்னு நான் விசுவாசித்து, யாரெல்லாம் வாயினால் அறிக்கையிட்டு அசதியா இராமல் விசுவாசத்தோடு நீடிய பொறுமையோடு பாடுறீங்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என் தேவன் today is a day of your breakthrough. விசுவாசிக்கிறவர்கள் இந்த பாடலை பாடி உங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஹalleluya. கரங்களிலே வாய்களை விரிவாய் திறப்பீங்களா? உன்னை தினம் என்னை நிறுத்தி கரங்களிலே yes yes உன்னை தினம் என்னை நிறுத்தி உலா ஏற்ற ஏற்ற காலத்திலே நீலாராதனவோ கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ஏற்ற காலத்திலே ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் ஏற்ற 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 காலத்திலே வாய்களை விரிவாய் திறந்து சத்தமாய் பாடுங்களேன். ஆண்டவருக்கு கேட்கட்டும். அடங்கி நான் காத்திருப்பேன். ஏற்ற காலம் இன்றைக்கு அது வந்திருக்கிறது. அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். We are not worthy. We are not worthy to be blessed. தகுதியில்லாத பாத்திரத்தை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஒன்றத்துக்கும் உதவாத நம்மள தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஞானமே இல்லாத நம்மள ஞானவான்களாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அவ்வளவு பெரியவராய் இருந்தும் நம்மளை குனிந்து தூக்கி இருக்கிறார். எதற்குமே தகுதி இல்லாத நம்மள மேன்மைப்படுத்தணும்னு நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அவளை உயர்த்தணும்னு நினைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல ஜீவ பலியாய் அர்ப்பணிங்க. ஆமா ஆண்டவரே, தகுதியே இல்லதான், எதற்கும் உதவாதவள் தான். ஆனாலும் நீர் குனிந்து, ஆண்டவரே அப்பா நீர் பெரியவராய் இருந்தும்
நீர் குனிந்து என்னை உயர்த்தி இருக்கிறீர், கரத்தை பிடித்து எழுப்பி இருக்கிறீர், குழியிலிருந்து என்னை எழுப்பி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நான் மகிமைப்படுத்துவேன். குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே. சொல்லுவீங்களா? உங்க வாய்களை திறந்து சொல்லுங்களேன், தயவாய் சொல்லுங்க. உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கி
அந்த க்ளோரி. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீத புத்தகம், சங்கீதம் 4வது சங்கீதம் 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனம் எல்லோருமே சேர்ந்து வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சங்கீதம் 4 எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆவியானவர் நீங்கள் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. 3வது வசனம், பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் தேவன் பிரித்தெடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் மேலே நம்ம பக்தி உள்ளவராக இருக்கிறார். அவரை நம்மளை ஆதரித்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. நம்மளை தெரிந்தெடுத்ததற்கான நோக்கம் என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் பாவமான இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளை தேவன் பிரித்தெடுத்திருக்கின்றார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கின்றார். அவ்விதமாக தான் தாவீதையும் தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். ஆண்டவரே, எப்பேற்பட்ட நெருக்கம் அப்படின்றது நமக்கு தெரியும். அவருடைய ஹிஸ்டரி எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம் தான். ஹல்லேலூயா. அவர் வாழ்ந்த காலத்தில் ஆரம்பம் முதற்கொண்டு அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டம். அவர் குடும்பமே அவனை ஒதுக்கி வைத்தார்கள். ஒன்றுக்கு உதவாதவன் என்று ஒதுக்கி வைத்தார்கள். ஆரம்பமே அற்பமாய் காணப்பட்டது அவனுடைய வாழ்க்கை. அவருடைய சகோதரர்களாக நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, குடும்பம் நல்ல நிலைமையில் இருக்க, நான் மட்டும் ஆடுகளை மேய்க்கிறேனே என்று சொல்லி அவன் ஒரு நாள் கலங்கினது கிடையாது. தனக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த பணியை உண்மையாய் செய்தார். அது கர்த்தருக்கு நலமாய் தோன்றியது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாய் காணப்பட்டது. அவன் அநேக உபத்திரவங்கள் பாடுகள் அனுபவித்தாலும் அவனை நோக்கி வந்திருந்தாலும் அவன் எதை குறித்து கலங்கவே கிடையாது. அதனால தான் சொல்கிறார், நெருக்கத்தில் நான் இருந்தேன், அநேக போராட்டத்து மத்தியில் இருந்தேன், அநேகர் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள், கர்த்தரோ என் கூட இருந்தார். நெருக்கத்தில் இருந்த எனக்கு தேவன் விசாலத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லி இந்த சங்கீதத்தின் வாயிலாக நமக்கு போதிக்கிறதை காண முடிகிறது. ஹல்லேலூயா. இன்றைய நாளிலே அநேக பல நெருக்கத்தோடு வந்திருக்கலாம், அநேக சூழ்நிலைகள் மத்தியில் வந்திருக்கலாம், பலகீனத்தின் மத்தியில் வந்திருக்கலாம், கடன் பிரச்சனைகள், இப்படி அநேக சூழ்நிலைகள் மத்தியில் வந்திருக்கிற நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கீங்க, அவரை தேடி வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தாவீது தேவனை தேடினான், அவனுக்கு சகலத்தையும் செய்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் இப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியில் வந்திருக்கிற நம்மளை தேவன் உயர்த்த போகின்றார். ஹல்லேலூயா. நம்மளுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் தாவீதுனுடைய சூழ்நிலைகளையே மாற்றி போட்டார். அற்பமாய் காணப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை காண்பித்தார். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்கிறார்,
இஸ்ரவேல் ஜனமாகிய இந்த ஜனத்திற்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகள் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை எடுத்து விட்டு உன்னை தூக்கி விட்டேன். ஆட்டு மந்தையிலேருந்து தனியாக பிரித்து எடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. 2 சாமுவேல் புத்தகம் 7வது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 8வது வசனமும் 9வது வசனமும், நீ போன எல்லா இடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அற்பமாய் காணப்பட்ட அவனுடைய வாழ்க்கை இந்த பூமி முழுவதுக்கும் எப்பேற்பட்ட ஒரு நாமத்தை, பெரிய நாமத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு. எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி, இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விலக்கி அவனை இளைப்பாற பண்ணினார் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. 40 ஆண்டு காலங்கள் அவன் ஆட்சி செய்தாலும் அநேக போராட்டங்கள், அநேக சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தன்னுடைய குமாரனை அவனுக்கு விரோதமாக எழும்பினார். அநேக ராஜாக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அவன் கர்த்தரை தேடினான். கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல் வசனம் 7வது அதிகாரத்தில், கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாறுதலை கொடுத்தாராம். அப்பேற்பட்ட இளைப்பாறுதலை தேவன் நமக்கும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும்பொழுது கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு விசாலத்தை தேவன் நமக்கு உண்டாக்குகின்றார். அதனால தான் அவன் சொல்கிறார், நெருக்கத்தில் இருந்த எனக்கு தேவன் விசாலத்தை கொடுத்தார். யாபேஸ் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தான். அநேக போராட்டங்கள் அவனுக்குள்ள என்னன்னு தெரியல. குடும்பத்தில் அந்த குறுகிய வட்டத்தில் குன்றி போய் காணப்பட்ட அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். அவர் எப்போ பார்த்தார் தெரியுமா? அவன் தேவனை நோக்கி பார்த்தான். அப்போ அவன் ஒரு சிறு ஜெபம் பண்ணுறான். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி 1 நாளாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவர், உம்முடைய கரம் என்னோடு. கர்த்தருடைய கரம் யாரோட இருக்குதோ கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ள காணப்படும். அவருடைய மகிமை நமக்குள்ள காணப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மகிமையோடு நம்ம வாழ்ந்து கொண்டே இருப்பான். கர்த்தர் நம்மோடு கூட இருந்த ஆளுகை செய்து கொண்டே இருப்பார். எப்பொழுது தெரியுமா? அவருடைய கரம் நம்மோடு இருக்கிறது. அதை அவன் யாபேஸ் அறிந்திருந்தான். அநேக நாட்கள் அவனுடைய வாழ்க்கை ஒரு மாதிரியாக காணப்பட்டது. ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை, குன்றி போய் காணப்பட்டான். எழும்ப முடியாதபடி அவனை முட்டைக்கு போட்டிருந்தது. கர்த்தரை தேடினான். உமது கரம் என்னோட கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வாசிக்கலாம். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு என்னை விலக்கி காத்தலும். ஆமென். ஹல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கர்த்தர் எல்லோருடைய ஜெபத்தையும் கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக நெருக்கத்தின் மத்தியில் அவரை நம்ம மறந்து போயிடுறோம். வேற எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். மனுஷனை தேடி போய்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். மீண்டும் மீண்டுமாக உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. உன்னை உயர்ந்த ஸ்தலத்தில் நான் கொண்டு போய் வைப்பாங்க. ஹல்லேலூயா. யாபேசுடைய நாட்கள் கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி போட்டார். அதனால தான் தாவீது சொல்கிறார், இப்பேற்பட்ட அனுபவத்தினால தான் அவர் சொல்கிறாரு, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடுத்து நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவர். அவர் மனம் இறங்குகிற தேவன், இரக்கம் மிகுந்த தேவன். ஹல்லேலூயா. மனதுருக்கமுடைய தேவன். அவர் நோக்கி பார்க்கிற யாவரும் வெட்கப்பட்டு போகிறதே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விதமாக பார்க்கும் பொழுது எஸ்தருடைய நாட்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மொர்தெகாய் மேலே தேவன் ரொம்ப அன்பு வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவன் செய்த காரியத்தை எல்லாம் தேவன் ஆசீர்வாதமாக நிரப்பினார். இதெல்லாமே கர்த்தருடைய ஒரு வழிநடத்துதல் தான். ஏற்ற நேரத்தில் அந்த கோத்திரம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக மொர்தெகாயை கொண்டு எஸ்தரை கொண்டு வந்து சேர்த்தார் இல்லையா? இந்த ஹிஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம். ஹல்லேலூயா. அவன் பிரியமாய் நடந்தான். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான். பிரியமாய் நடந்ததுனால தான் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். ஆமானுடைய ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆமானை கொன்று போட்டார். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை தேவன் எவ்விதமாய் அமைந்தது தெரியுமா? ஒன்றுமில்லாமல் இருந்த அவனுடைய வாழ்க்கை 10வது அதிகாரத்தில் எஸ்தர் 10வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய ஆகஸ்வேருக்கு 2வதாகவும்
யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்தான். அன்றி ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தில் தேவன் உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. அந்த கோத்திரத்தில் இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். நம்ம அவரை தொழுது கொண்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளோ பெரிய நல்ல தேவன் பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட உயர்வை கொடுத்த தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவன் அவ்விதமாக உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்லையும் அப்படிதான். அவர் சென்ற இடங்களில் அநேக பட்டணங்களில் அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார் இல்லையா? சத்தியத்தை போதித்து கொண்டு வந்தார். அந்த சத்தியத்தை கேட்டவர்கள், இருளில் கடந்த அந்த ஜனங்கள் எல்லோருமே வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. எல்லா பிசாசின் பிடியில் இருந்தவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. காரணம், அவரை நாடினார்கள். அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோருமே பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கின்றோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பை பெற்றார்கள். அநேக ரட்சிப்பை பெற்றார்கள். அப்பேற்பட்ட ரட்சிப்பை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆனால் அதை நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறோம். அநேக நேரத்தில் பயன்படுத்த மாட்டேங்கிறோம். பயம். ஹல்லேலூயா. சத்துரு தந்திரமாய் செயல்பட்டு கொண்டு இருப்போம். அதெல்லாம் நம்ம அலசி ஆராய்ந்து தேவனுடைய வழியில் நம்ம செல்லும் பொழுது சகலத்தையும் தேவன் செய்து முடிக்க வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை பிரித்தெடுத்ததுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. முன்குறித்திருக்கின்றார். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம பார்த்தோம்னா 8வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ நம்மளை எல்லாருமே தேவன் பிரித்தெடுத்து முன்னறிந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கின்றார். நம்மளை முன்குறித்ததற்கு காரணம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தான். ஹல்லேலூயா. யாக்கோப்பை பார்த்து சொல்றாரு கர்த்தர், உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை பார்த்து உன்னை உருவாக்கினருமாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். உன்னை மீட்டுக்கொண்டு பேர் சொல்லி அழைத்து என்னுடையவனாக வைத்து கொண்டதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம் என்பதற்காக தான். அவருடைய துதியை நம்ம சொல்லி வருவோம் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அவருக்கு உகந்த பாத்திரமாக நாம் செயல்பட வேண்டும் என்பதற்காக தான். ஹல்லேலூயா. பேதுரு சொல்லுகின்றார் முதல் நிருபத்தில், கர்த்தர் நம்மளை எதற்காக எப்படி வைத்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம் அப்படின்னா, முதல் 1 பேதுருல 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் எடுத்து வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும். நல்ல கவனிங்க. மீண்டும் வாசிக்கலாமா அந்த வார்த்தை? உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாய் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியாக தேவன் நம்மளை மாற்றி இருக்கின்றார். ஒன்றுக்கு உதவாத நம்மளை தேவன் எப்படி மாற்றி இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு மாத்திரம் நம்ம துதி செலுத்திக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தான். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், இப்படியாக நம்மளை தெரிந்து கொண்டதுனால கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் என்று பார்த்தோம் அப்படின்னா, தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன்மேல் பட்டாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோட கூட இருக்கின்றார். அவர் எல்லா விதத்திலையும், எல்லா நெருக்கத்தின் மத்தியிலையும், எல்லா சூழ்நிலைகளுக்கும் மத்தியிலையும், உபத்திரவங்கள் மத்தியிலையும் தேவன் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அதனால சங்கீதக்காரன் சொன்னது போல,
என் தேவனே எனக்கு இறங்கும் ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே, என்னுடைய எல்லையை பெரிதாகும் ராஜா. அநேக போராட்டத்து மத்தியில் ஒரு வேளை வந்திருந்தோம் அப்படின்னா, கடன் பிரச்சனையில் வந்திருந்தாலும் கர்த்தர் இடத்துல இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். என்னுடைய எல்லையை பெரிதாகும் ஆண்டவரே. இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறேன்ப்பா. கர்த்தர் நிச்சயமாக அதை செய்ய வல்லவராக இருக்கின்றார். விசுவாசத்தோடு அவருடைய அர்ப்பணிச்சுட்டு நம்ம காத்திருப்போம். காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வீணடைஞ்சது கிடையாது. கர்த்தர் நம்மோட கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மளை வழி நடத்துவாராக. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். நாளை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நேரா நாம் கடந்து செல்லலாம். ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். நெகேமியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 2 to 4 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசிக்கலாம். என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும், எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாம். வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, போதும், இந்த ஒரு வாரமா தேவன் சில காரியத்தை என் இருதயத்துல போட்டுட்டே இருந்தார். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான், ஆனா ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் அது. ஆனா அதுதான் தேவனுடைய வார்த்தையா, ஞாயிற்றுக்கிழமை பேச வேண்டிய தேவனுடைய வார்த்தையா என்று எனக்கு தெரியல. ஆனால் நேற்றைய தினத்திலே சங்கர் பாஸ்டருடைய வீட்டில் நம்ம கேரல் சர்வீஸ் நடத்திட்டு இருக்கும் போது என் இருதயம்
இன்னும் அதிகமாய் அந்த வார்த்தைகளை குறித்து பாரப்பட்டது. நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன், நாளைக்கு நான் இதை தான் பேசணுமா, எனக்கு கொஞ்சம் உறுதிப்படுத்துங்க அப்படின்னு பேசும்பொழுது அவர்களுடைய வீட்டிலே கர்த்தர் எனக்கு உறுதிப்படுத்தினார் இதை பற்றி பேச வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஸோ தேவன் ஒரு முக்கியமான காரியத்தை இன்னைக்கு சபையில பேச விரும்புகிறார். வெரி வெரி சிம்பிளான ஒரு விஷயம்தான், பட் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை பேச விரும்புகிறார். சபை இன்றைக்கு அதை மறந்து விட்டதோ என்கின்ற கோணம் எழும்புகிறது இந்த வசனங்களை எல்லாம் படிக்கும் பொழுது. தேவன் இதை பேச சொல்லுவதற்கான காரணத்தை யோசிக்கும் பொழுது சபை தேவன் விரும்புகிறதை மறந்து விட்டதோ என்கின்ற ஒரு வேதனை என்னுடைய இருதயத்திலே எழும்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆன போதிலும் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுவாராக, உங்களோடு இடைப்படுவாராக. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு சில அசியூம் பண்ணியிருப்பீங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேச போகிறார், எதை பற்றி பேச போகிறார் என்று நீங்க ஒருவேளை அசியூம் பண்ணியிருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். அந்த தலைப்பு என்னவென்றால், we have work to do. we have work to do. நமக்கு ஒரு வேலை உண்டு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நமக்கு ஒரு வேலை உண்டு. ஹல்லேலூயா. எனக்கு எல்லாருக்கும் தெரியுது, எனக்கு புரியுது, உங்களுக்கு குளிருதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. சரிங்களா? ஃபேன் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆனா குளிருதுன்னு சொல்லி மட்டும் என்ன பண்ணாதீங்க, கையை அப்படியே உள்ளுக்குள்ள கட்டி அப்படியே போய் உட்காந்துக்காதீங்க. கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணுங்க, ஆவில அனல் ஆயிட்டோம்னா குளிர் என்ன செஞ்சிடும்? ஆமா, வசனம் உள்ள வரும் பொழுது அது ஆவியை என்ன செஞ்சிடும்? அது அனல் மூட்டி எழுப்பிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருல, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமா இருக்கும், நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன். இதை நீங்க எப்படி எடுத்துக்க கூடாது அப்படின்னா, ஒண்ணு குளிரா இருக்கணும், இல்லைன்னா அனலா இருக்கணும். அப்படி மீனிங் கிடையாது. நீ அனலா மட்டும்தான் இருக்கணும். நீ குளிராவும் அனலாவும் ரெண்டுமே இல்லாம வாமா இருந்தா வாந்தி பண்ணி போட்டுருவேன், குளிரா இருந்தா தள்ளி போட்டுருவேன். ஹல்லேலூயா. ஸோ இதோட மீனிங் எப்பவுமே நம்ம என்னவா தான் இருக்கணும்? நம்ம அனலா தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால யாராவது குளிர்ல அப்படியே இப்படி இப்படின்னு இருந்தாலும் தட்டி விட்டு கர்த்தருடைய வசனத்தை கேளு அப்படின்னு என்ன பண்ணுங்க? ஆமா, எழுப்பி விடுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தட்டி விடும் போது கம்மியா தட்டி விடுங்க, கீழே விழுந்துட போறாங்க. உங்களுடைய ஆர்வம் பெருசாகி கீழே தள்ளி விட்டுறாதீங்க. சரி, ஓகே, ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சத்தம் பலமாய் எங்கள் இருதயத்திலே துணிக்கப்படுவதாக. உம்முடைய கரம் எங்கள் மேலே அமரட்டும். கர்த்தர் பேசுவீராக. லீதியாளுடைய இருதயத்தை நீர் திறந்தது போல இன்னைக்கு ஜனங்களுடைய இருதயத்தை நீர் திறக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையும் உம்முடைய வார்த்தைக்குள் இருக்கிற உம்முடைய பாரமும் எங்கள் இருதயத்தை நிரப்பட்டும் ஆவியானவரே. எங்கள் இருதயம் இன்றைக்கு உம்முடைய பாரத்தினால் நிரம்பட்டும் ஆவியானவரே. இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது எங்களுடைய இருதயம் உம்முடைய பாரத்தை சுமந்தவர்களாய், உம்முடைய நுகத்தை சுமந்தவர்களாய் நாங்கள் கடந்து செல்ல எங்கள் மேல் உமது நுகத்தை வைப்பீராக ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகேமியாவினுடைய வம்ச வரலாறு உங்க எல்லாருக்கும் தெரியும். பாபிலோன் தேசத்திலே இஸ்ரவேல் தேசம் மக்கள் எல்லாம் அடிமைப்பட்டிருந்தாங்க. 70 வருஷம் பாபிலோன்ல அடிமைப்பட்டிருக்கும் பொழுது எருசலேம்லயும் இஸ்ரவேலையும் யாருமே இல்லை. அது எல்லாம் தீக்கு இரையாய் அது விடப்பட்டு விட்டது. அங்கே இருந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு, அலங்கம் இடிக்கப்பட்டு, பட்டணங்கள் இடிக்கப்பட்டு, அது தீக்கு இரையாக்கி, அது மிருக ஜீவன்கள் உலாவுகிற இடமாய் அது ஒன்றுமில்லாமல் மாறிவிட்டது. மக்களோ பாபிலோன்ல அடிமைப்பட்டிருக்கிறாங்க. 70 வருடங்களுக்கு பின்பு தேவன் அவர்களை விடுவித்தார். கோரேஸ் என்ற மன்னன் மூலியமாய் கர்த்தர் அவர்களை விடுவித்தார். இவர்கள் விடுதலை ஆகி எருசலேமுக்கு போக வேண்டும் என்ற எண்ணங்கள் அநேகருக்கு இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு மாத்திரம் இருந்தது. செருபாபேலுடைய தலைமையில் ஒரு பெரும் ஜனக்கூட்டம் அந்த எருசலேமுக்கு கடந்து போனார்கள்.
அங்கே போய் இடிந்து போன தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று கட்டி எழுப்பினார்கள். சிறிது காலத்திற்கு பின்பு எஸ்ரா என்கின்ற ஒரு வேதபாரகன், அவன் ஒரு பெரிய தலைவன், தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன், அவன் பாபிலோன்ல இருந்தான். அவன் தலைமையிலே ஒரு பெரிய கூட்டம் எழும்பி மீண்டும் எருசலேமுக்கு கடந்து போனார்கள். அல்லேலூயா. தேவன் தம்முடைய இஸ்ரவேலுக்கு என்று கொடுத்த அந்த தேசத்திற்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு எஸ்ராவுடைய தலைமையிலே இரண்டாவது குரூப் கடந்து போனார்கள். அங்கே எஸ்ரா மூலியமாய் வேத வசனம் போதிக்கப்பட்டது. ஆலயம் இருக்கிறது, வசனம் இல்லை. எனவே தேவன் எஸ்ராவை கொண்டு வசனத்தினால் நிரப்பினார். ஹல்லேலூயா. இப்போ ஆலயம் கட்டப்பட்டாயிற்று, வசனம் போதிக்கப்பட்டாயிற்று. ஆன போதிலும் ஜனங்களுக்குள் இருக்கிற நிந்தை இன்னும் மாறவில்லை. ஜனங்களுக்குள்ளே இருக்கிற போராட்டங்கள், நெருக்கங்கள் இன்னும் மாறவில்லை. அதற்கு காரணம் இஸ்ரவேல் ஜனத்திற்குள்ளேயே இருந்த சில பிரபுக்கள் பண்ண சில தவறுகளும், அதற்கு வெளியே இருந்து ஆளுகை பண்ண சன்பல்லாத், தொபியாக்கள் போன்ற சில கவர்னர்ஸ்னால வந்த சில போராட்டங்களும் அதிகமாக இருந்தபடினால் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டும் தங்களுடைய இடத்திற்கு போன அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். ஒன்று, அங்கே இடிக்கப்பட்ட அந்த அலங்கம் இன்னும் கட்டி இன்னும் எழுப்பப்படாமல் அப்படியே இடிக்கப்பட்ட நிலைமையிலேயே கிடக்கிறது. ஹல்லேலூயா. அது இந்த பட்டணம் அல்லது அந்த எருசலேம் பட்டணம், அந்த இஸ்ரவேல் பட்டணம் அந்த பழைய நிலைமைக்கு, தாவீது வாழ்ந்த காலத்தில் அல்லது சாலமோன் இருந்த காலத்தில் இருந்தது போல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இன்னும் பெற்றுக்கொள்ளாமலேயே இருந்தது. இப்படி ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை அங்கே காணப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த மெயின் டைம் என்ன நடக்கிறது என்று கேட்டால், இப்போ இந்த பாபிலோன் பட்டணம் பெர்ஷிய மன்னர்களால் இப்போ ஆளுகை செய்யப்படுகிறது. இப்போ அது பெர்ஷிய நாடு என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். பாபிலோனுடைய ஆளுகை போய் யாருடைய ஆளுகை வந்துருச்சு? இங்க பெர்ஷியாவுடைய ஆளுகை வந்து விட்டது. அந்த பெர்ஷியாவிலே ஒரு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அந்த பெர்ஷியாவினுடைய ஆளுகைக்கு கீழே கிட்டத்தட்ட முழு உலகமும் அவன் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. பெர்ஷியானுடைய ராஜ்யத்திற்கு கீழே, எஸ்தருக்கு கீழே 127 தேசங்கள் இருந்துச்சா, அது பெர்ஷிய நாடு, பெர்ஷியனுடைய ராஜ்யத்திற்கு கீழே. அதே மாதிரிதான் இந்த பீரியட்ல இப்ப நம்ம பார்க்க போகிற நெகேமியாவுடைய பீரியட்ல இருந்த அந்த ராஜா கிட்டத்தட்ட 127 நாடுகளுக்கு பெரிய ராஜாவா இருந்தார், பேரரசராய் இருந்தார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட உலகத்தையே ஆளுகை செய்கின்ற அவ்வளோ பெரிய ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய், ஹல்லேலூயா, கப் பேரர், வைன் எடுத்து கொடுக்கிறவனாய் ஒரு மனிதன் நியமிக்கப்பட்டிருந்தான் அரண்மனையிலே. அவனுடைய பெயர் தான் நெகேமியா. ஹல்லேலூயா. இந்த நெகேமியாவுடைய ஜாப் உங்களுக்கு யாருக்காவது கிடைத்திருந்தால் நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்க? நான் உங்கள்ட்ட தான் கேள்வி கேட்கிறேன், நான் கதை சொல்லல. இந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? ஏங்க, இது சாதாரண ஸ்டேட் கவர்மெண்டோடைய பொசிஷன் இல்லைங்க, இல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய பொசிஷன் இல்லைங்க, ஒரு நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய பொசிஷன் இல்ல, உலகத்தின் ராஜா. அவருக்கு கீழே எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு? குறைஞ்சபட்சம் 127. அது எஸ்தர் பீரியட்ல, நெகேமியா பீரியட்ல இன்னும் அதிகமா இருந்திருக்கலாம். கிட்டத்தட்ட 130 வச்சுக்கோங்களேன். 130 நாடுகளை அரசாட்சி பண்ணுகிற ஒரு ராஜாவுக்கு முன்பதாக ஒரு வேலை. அந்த ராஜாவுக்கு நெகேமியாவின் மேல ஒரு பிரியமும் கூட. இப்ப அந்த நெகேமியா ரோட்ல நடந்து போனார்னா என்ன நடக்கும்? ராஜாவை மதிக்கிறது போல என்ன பண்ணுவாங்க? எத்தனை பேர் கலெக்டர் மீட் பண்ண போயிருக்கிறீங்க? கலெக்டர் மீட் பண்றதுக்கு முன்னாடி கலெக்டருடைய பிஏவை என்ன செய்யணும்? கொஞ்சம் ராஜா பிடிக்கணும், கரெக்ட் பண்ணணும். நமக்கு தெரிஞ்சவர் அவரு. அண்ணே சார் வந்துட்டாரா? அண்ணே எப்போ மேடம் வருவாங்க? ஏதாவது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஆமா, பிஏக்கே அவ்வளவு மரியாதை, சிஎம் உடைய பிஏக்கே எவ்வளவு மரியாதை இருக்கும். இந்த ராஜாவுக்கு பிரியமான ஒரு ஊழியக்காரன் அவன். உலகத்துல அவன் எங்க போனாலும் நெகேமியாவுக்கு என்ன இருக்கும்?
அவ்வளோ பெரிய பொசிஷன். ஹல்லேலூயா. பெரிய பெரிய மந்திரிகள் கூட என்னைய பத்தி கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்களேன், எனக்கு அது கொஞ்சம் தேவை இருக்குது, கொஞ்சம் சொல்லுங்களேன். நெகேமியா சொன்னா ராஜா கேட்பாரு. ஏன்னா ராஜாவுக்கு நெகேமியா மேல பிரியம். அந்த ராஜா எப்பெல்லாம் முகம் சோர்ந்து போகிறார் என்பதை பார்த்து ஏற்ற டைம்ல ஒயின் கொடுப்பாரு. கவலையா இருக்கிறாரா, ஒயின் குடிங்க, சரியாயிடும். பெஸ்ட் ஒயின் கொடுக்கக்கூடிய, சும்மா எடுத்து கொடுக்கக்கூடிய வேலை இல்லைங்க. சர்வர்னு நினைச்சுக்காதீங்க, எடுத்து கொடுக்கக்கூடிய வேலைக்காரன் நினைச்சுக்காதீங்க. ஒரு ஒயின் எப்படி இருக்கணும்? he was a professional wine bearer, cup bearer. ஹல்லேலூயா. அவன் ஒரு பெரிய, அதுல என்ன சொல்றது, எக்ஸ்பர்ட், ஒயின்ல எக்ஸ்பர்ட். அவரு ஒயினை பார்க்கும் போதே, ஸ்மெல் பண்ணும் போதே அதை கண்டுபிடிச்சிருவாரு, இத ராஜாவுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு. ஹல்லேலூயா. ரோட்ல சுத்திட்டு இருக்கிற நார்மல் பீப்புளே நல்ல ஒயின் வாங்கணும்னு தேடுறாங்க. அப்ப ராஜாவுக்கு எவ்வளவு பெஸ்டான ஒயினை கொடுக்கணும். ஹல்லேலூயா. நெகேமியா மூடுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாரு, ராஜாவுடைய மூடுக்கு தகுந்த மாதிரி, சோகமா இருந்தாரா அதுக்கேத்த மாதிரி அவரை களிப்பாக்குவதற்காக, சந்தோஷமா இருக்கிறாரா இன்னும் சந்தோஷமாய் நீடித்திருக்க ஒயின் என்ன பண்றாரு, கொடுத்துட்டே இருக்கிறார். நல்ல கவனிங்க. நான் இதெல்லாம் நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, நெகேமியாவை நம்ம ஏதோ வேலைக்காரன் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நோ நோ நோ, அவன் ஒரு பெரிய பொசிஷன்ல ராஜாவுக்கு பிரியமான ஒரு வேலையை அரண்மனையில ராஜாவுக்கு பக்கத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அநேக வேதத்தினுடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அந்த ராஜாவினுடைய மனைவி ஆகிய குயின் ஆஃப் த கிங்டம், ராஜாத்தி, இந்த நெகேமியாவின் மேல இன்னும் பிரியம் வச்சிருந்தாங்களாம். நெகேமியா மேல இன்னும் பிரியம் வச்சிருந்தாங்களாம். ஹல்லேலூயா. ஒரு கிருபைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இரக்கம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேவர்னு வச்சுக்கோங்களேன், தயவு. அந்த நெகேமியாவின் மேல ஒரு தயவு இருந்துச்சு. நெகேமியாவை பார்த்தாலே ராஜாவுக்கும் பிடிக்கும், யாருக்கும் பிடிக்கும், ராஜாத்திக்கும் பிடிக்கும். ரெண்டு பேருக்கும் பிரியமான ஒரு ஆள். எவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு பொசிஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நெகேமியாவுக்கு அந்த பொசிஷன் பிடிக்கல. நெகேமியாவுக்கு அந்த ஜாப் மேல விருப்பம் இல்லை. நெகேமியாவுக்கு அந்த ஜாப் மேல பெருசா இஷ்டம் இல்ல. உண்மையாதான் செய்யறான், ராஜாவுக்கு ராணிக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க் தான் பண்றான். இவனுடைய ஒர்க்கை பார்த்து ராஜாவும் ராணியும் எப்பயுமே அவனை அப்ரிஷியேட் பண்றாங்க தான், ஒர்க்ல எந்த குறையும் இல்ல. பட் அவனுடைய இருதயத்தை கொஞ்சம் ஆழமா ஸ்கேன் பண்ணி பார்த்தா இவனுக்கு அந்த ஜாப் மேல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்ப வேற என்ன பிரச்சனை, வேற என்ன விஷயம்? அவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஆர்வம், வாஞ்சை, இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். இங்க இருந்து புறப்பட்டு போன அந்த ரெண்டு குரூப் இருக்கே, என் மக்கள் அங்க எப்படி இருக்கிறாங்க, என் பட்டணம் அங்க எப்படி இருக்கு, அங்க தேவனுடைய ஆலயம் அங்க எப்படி இருக்கு, அங்க பரிசுத்தமா இருக்குதா இல்லையா, எனக்கு ஒரு செய்தியும் வர மாட்டேங்குதே. போனவர்களிடத்திலிருந்து ஒரு செய்தி நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே. அங்க அலங்கமெல்லாம் எப்படி இருக்கு, இடிக்கப்பட்ட நிலைமையெல்லாம் எப்படி இருக்கு, அதை பார்க்கும் போது, அதை கேள்விப்படும் போது என் இருதயம் எல்லாம் ரொம்ப வலிக்குதே. அவன் எப்பயுமே அவனுடைய இருதயம் எல்லாம் எருசலேமின் மேலையும் எருசலேமின் ஜனத்தின் மேலையும் கரிசனையாவே இருக்கு. ஏன் அந்த கரிசனை இருக்குதுன்னா, இவன் எப்பொழுதுமே தேவனோடே இருக்கிறான். அவனுக்கு தேவன் மேல பிரியம், இவனுக்கு தேவன் மேல வாஞ்சை. அவன் ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன். அவன் தேவனோடு ஜெபிக்க ஜெபிக்க, ஈவன் தோ அவன் ஒரு மிகப்பெரிய ஒர்க்ல இருந்தாலும், ஈவன் தோ மிகப்பெரிய கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும், அவனுடைய இருதயம் எல்லாம் தேவனோடு தான் அதிகமாய் இணைந்திருக்கிறது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை மட்டுமே தேடிட்டு இருக்கான். இப்போ தேவன் நெகேமியாவுடைய இருதயத்தில் இந்த பாரப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். எருசலேமை குறித்துதான கரிசனை, எருசலேமுக்காக ஜெபம் பண்ணு, எருசலேமின் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு. அவர்கள் வேதனைப்படுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள். ஆவியானவர் அவனுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். அவன் இருதயத்தில் அவனுக்கு பிடிச்ச ஒரு ஒர்க் என்ன தெரியுமா? முழங்காலிட்டு ஜனத்திற்காய் நிற்பதுதான். முழங்காலிட்டு தன்னுடைய ஜனத்திற்காய் நிற்பதுதான் அவனுக்கு ரொம்ப பிடித்த வேலை.
அவன் ஒரு நாளும் நான் இப்படிப்பட்ட ஒர்க்ல இருக்கிறேன், இவ்வளவு பெரிய கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறேன், ஐயோ உலகத்துக்கே ராஜாவா இருக்கிற அந்த ராஜா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தெரியுமான்னு சொல்ற அந்த கெத்துலையோ அந்த பேர் புகழ்லையோ அவனுக்கு ஒரு விருப்பமும் இல்லை. அவனுடைய விருப்பம் எல்லாம் என் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை நான் சுமக்கிறதே. ஹல்லேலூயா. ஒரு நாள் இப்படி வேலை செய்துட்டு இருக்கும் போது எருசலேம்ல இருந்து இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் வராங்க. எத்தனை பேருன்னு சொல்லப்படல, வாசிங்க 2ஆம் வசனத்துல. பேர் என்ன? ஆனானி. ஓகே, வேற சில மனுஷரும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், நெஹெமியாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் போன குரூப்ல இருந்து ஆனானி என்று சொல்லப்படுகிற அவனும் ஒரு 4 பேர் என்ன பண்றாங்க, எருசலேம்ல இருந்து இப்ப எங்க வராங்க? பெர்சியா நாட்டுக்கு நெஹெமியாவை பார்க்க வருகிறார்கள். எருசலேம்ல இருந்து பெர்சியா நாட்டுக்கு யாரை பார்க்க வராங்க? நெஹெமியாவை பார்க்க வராங்க. நெஹெமியா வந்து பார்த்த உடனே, கவனிக்கிறீங்களா? ஓகே, நெஹெமியாவை வந்து பார்த்த உடனே, நெஹெமியா அவங்கள பார்த்த உடனே அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். நம்மளுடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? பட்டணம் எப்படி இருக்கு? நம்மளுடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்களா? சுகமா வாழ்றாங்களா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு திரும்பி போனாங்களே, 70 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்களே, இப்ப போய் எப்படி இருக்கிறாங்க? ஏன் தெரியல, என் இருதயம் ரொம்ப அவர்களை குறித்து வேதனையும் பாரமாவே இருக்குதே. என்ன ஆச்சு? நெஹெமியாட்ட சொல்றாங்க, நெஹெமியா நீங்க சொல்றது மாதிரி, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி தான் ஜனங்கள் மிகவும் நெருக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு ரொம்ப நிந்தை பெருகி இருக்கு, அவர்களுக்கு பயங்கர வேதனை பெருகி இருக்கு. நிறைய ஜனத்தினால், பிரபுக்களால் அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். கடன், அவர்களை கடனாளிகளாய் மாற்றுகிறார்கள். அவர்களுக்கு உணவில்லாதபடிக்கு அவர்களை ரொம்ப நெருக்குகிறார்கள். பெண்களை எடுத்துக் கொள்கிறார்கள். ஒருவேளை சாப்பாட்டுக்காக பிள்ளைகளை எடுத்துக் கொள்கிறார்கள். ரொம்ப மோசம் நடக்குது நெஹெமியா. அது மட்டும் இல்ல, இடிக்கப்பட்ட அந்த அலங்கம் இருக்குது, இன்னும் இடிக்கப்பட்ட நிலைமையிலே தான் இருக்குது நெஹெமியா. ஹல்லேலூயா. கேட்ட உடனே இவன் போய் அவன் முழங்கால் படியிட்டு, அந்த வசனத்தை வாசிங்க, 4ஆம் வசனத்தை. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நெஹெமியாவாகிய நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனால ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வைக்க முடியல. அவன் பெரிய ஒர்க் பண்றான். ஐயா, அவனுக்கு முன்னாடி ஏராளமான உணவு, ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிற அத்தனை விருந்துகளிலும் இவனும் பங்கு பெறுவான். இவனுக்கு சகல ராஜ்யத்தினுடைய சகல உணவு வரும். ஆனால் இவனுக்கோ சாப்பிட மனதில்லை. உபவாசம் எடுக்கிறான், உட்காருகிறான். அவன் அங்கேயும் இங்கேயும் அலையவில்லை, உட்காருகிறான், மன்றாடுகிறான், துக்கிக்கிறான். சில நாளாயின்னு போடப்பட்டிருக்கு. எத்தனை நாள் என்று நீங்கள் வேதத்துல கொஞ்சம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அது எந்த மாதத்திலே அது நடக்குது அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 1வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். 20ஆம் வருஷம். ஓகே, கிஸ்லேயு என்ற மாதம் 9வது மாதம். எத்தனாவது மாதம்? ஆமா, எபிரேயருடைய கேலண்டர்ல கிஸ்லேவ் என்ற மாதம் எத்தனாவது மாதம்? 9வது மாதம். 9ஆம் மாதம் நம்மளுடைய கணக்கின்படி எந்த மாதத்துல வந்து விழுகும்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் டிசம்பர்ல வந்து விழுகும். அவங்களுடைய கேலண்டர் படி அது 9வது மாதம். நம்மளுடைய கேலண்டர் படி அது எந்த மாதத்துல வந்து விழுகும்? நவம்பர் டிசம்பர்ல விழுகும். கிட்டத்தட்ட அதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது இவன் என்ன செய்கிறான்? ராஜாவுக்கு முன்பதாய் போய் நிற்கிறான். இந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு போய் ராஜாட்ட நிக்கணும்னு போய் நிக்கிறான். அது எந்த மாதத்துல தெரியுமா நிற்கிறான்? நிசான் மாதத்தில் நிற்கிறான். நான் வசனத்தை நோட் பண்ணல, எங்க இருக்குன்னு தெரியல. 2ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அவன் ராஜாவுக்கு முன்பதாய் போய் பேசுறான்ல, நான் இந்த மாதிரி நான் போக வேண்டியது இருக்குதுன்னு சொல்றான்ல, அது எந்த மாதம்னு கேட்டீங்கன்னா நிசான் மாதம். எந்த மாதம் அது? அவர்களை பொறுத்தளவு அது 1வது மாதம். 12 மாதத்துல அது எத்தனாவது மாதம்? 1வது மாதம். அது நம்மளுடைய கேலண்டர் படி போட்டோம்னா அது மார்ச் ஏப்ரல்ல வந்து விழுகும். நம்மளுடைய கேலண்டர்ல அது மார்ச் ஏப்ரல்ல வந்து. இப்ப நீங்க சொல்லுங்க, கிஸ்லேவ் மாதத்திலே அவனுக்கு செய்தி வருகிறது, நிசான் மாதத்திலே அவன் ராஜாவுக்கு முன்னாடி அப்பியர் ஆகிறான், போய் நிக்கிறான். அப்ப இரண்டுக்கும் நடுவில் எத்தனை மாதங்கள் இருக்கிறது?
9வது மாதம் 1வது மாதம் நடுவில் எத்தனை கேப் இருக்கு? கிட்டத்தட்ட 3 to 4 மாதம். ஒரு கணக்கு வச்சோம்னா, டேஸ் கணக்கு வச்சோம்னா ஒரு 90 to 100 நாட்கள். ஹல்லேலூயா. ஒரு 90 சில நாளாய் துக்கித்தின்றானே, அது எத்தனை நாள்? அது 100 நாள் அப்ராக்சிமேட்டா நம்ம பேசுறோம். ஹல்லேலூயா. 100 நாளாய் உபவாசம் பண்றான். 90 நாட்கள் இருந்து 100 நாளாய் துக்கிக்கிறான், அழுகிறான், மன்றாடிக்கிட்டே இருக்கிறான். தேவனுடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து, என் ஜனம் அங்கே போயும் வேதனை தான் படுகிறதா? அங்கே போயும் இவ்வளவு நெருக்கப்பட வேண்டியது இருக்கிறதாய்? இவ்வளவு பெரிய சுதந்திரத்தையும் இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தையும் பெற்ற தேவ ஜனம் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமா? அவனுடைய இருதயம் பயங்கரமா வேதனைப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த அலங்கம் இன்னும் கட்டப்படவில்லையே என்ற ஒரு பாரம். நீங்க ஒருவேளை கேட்கலாம், அலங்கம் இடிக்கப்பட்டதற்காக இவன் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? அலங்கம் இடிக்கப்பட்டதற்காக இவன் ஏன் இவ்வளவு துக்கிக்க வேண்டும் என்று ஒருவேளை நீங்க கேட்கலாம். ஹல்லேலூயா. மக்களுடைய பிரச்சனை தான் முதல் பிரச்சனையா இருக்கணும். ஆனா இவனுக்கோ அலங்கம் இடிக்கப்பட்டதுல இவ்வளோ வேதனை வந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களுடைய பார்வையில அலங்கம் என்பது ஜஸ்ட் a பில்டிங். ஆனா நெகேமியாவுக்கு மட்டும்தான் அலங்கத்தை பற்றியதான ரெவலேஷன் இருக்கு. அதனாலதான் அவன் அந்த அளவுக்கு துக்கப்படுகிறான், அந்த அளவுக்கு அவன் வேதனைப்படுகிறான். எருசலேமுடைய அலங்கம் எவ்வளவு முக்கியம், அது ஏன் முக்கியம் என்ற அந்த மேன்மை, அந்த வெளிப்பாடு அந்த நெகேமியாவுக்கு தெரிந்தபடினாலதான் அவ்வளவு அழுக. மற்றவங்களுக்கெல்லாம் அது வெறும் பில்டிங், ஆனா இவனுக்கு தான் வெளிப்பாடு இருந்துச்சு. வெளிப்பாடு இருக்கிறவனுக்கு தான் பாரம் இருக்கும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, வெளிப்பாடு இருக்கிறவனுக்கு தான் பாரம் இருக்கும். புரிதலே இல்லைனா, வெளிப்பாடே இல்லைனா, அதனுடைய மேன்மை தெரியலனா என்ன இருக்காது? பாரம் இருக்காது. ஹல்லேலூயா. அதனுடைய மேன்மை தெரியலனா அதனுடைய பாரம் இருக்காது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இவன் எருசலேமுடைய அலங்கத்திற்காக பாரப்பட்டதற்கு பல காரணங்கள் இருக்கு. நான் எல்லா காரணத்தையும் நான் சொல்ல விரும்பல. ஒரே ஒரு காரணம், சரிங்களா? நிறைய ரெவலேஷன் இருக்குது. அதுல ஒரு ரெவலேஷன் என்ன தெரியுமா? நீங்க வாசிக்க வேண்டாம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், கவனிங்க. அதிலே பரலோகத்திலே இருக்கக்கூடிய புதிய எருசலேமை பற்றி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலே புதிய எருசலேம் என்ற ஒரு பெரிய சிட்டி இருக்கு. அந்த சிட்டியை சுற்றிலும் ஒரு பெரிய வால், ஒரு பெரிய அலங்கம் இருக்கிறது. ரெவலேஷன் 21:14 அதை மட்டும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனம். நகரத்தில் அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த புதிய எருசலேம் நகரத்தினுடைய வசனத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு. நகரத்துக்கு அப்ப என்ன இருக்காங்க? பரலோகத்தில் இருக்கக்கூடிய எருசலேம் நகரத்திற்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? மதில் இருக்கு, அலங்கம் இருக்கு. அந்த அலங்கத்துல 12 வாசல்கள் இருக்கு. அந்த அலங்கத்துல எத்தனை வாசல்கள் இருக்கு? ஆமா, தொடர்ந்து வாசிங்க. மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் என்ன பண்ணப்பட்டிருந்தது? பழைய ஏற்பாட்டினுடைய அந்த ட்ரைப்ஸ் உடைய பேர் இருக்கு. இந்த கற்களுக்கு அப்போஸ்தலர்ஸ் உடைய நேம் வைக்கப்பட்டிருக்கு. பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த புதிய எருசலேமுக்கு. ஹல்லேலூயா. பூமியில் இருக்கக்கூடிய எருசலேம் பரலோகத்தில் இருக்கக்கூடிய எருசலேமினுடைய சாயல், நிழலாட்டம். நான் பைபிள் ஸ்டடி எடுக்க விரும்பல, ஆனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கொடுக்கிறேன். எனக்கு ப்ரூவ் பண்ண நேரம் கிடையாது. பரலோகத்தில் இருக்கக்கூடிய எருசலேமினுடைய ஒரு பகுதி தான் பூமியில் இருக்கக்கூடிய எருசலேம். I don't have time to explain it. மைண்ட்ல ஏத்துக்கோங்க, அவ்வளவுதான். பரலோகத்தில் இருக்கக்கூடிய புதிய எருசலேமினுடைய இன்னொரு பகுதி தான் பூமியில் இருக்கக்கூடிய. பூமியினுடைய ஜனங்களுக்கெல்லாம் எங்க நாடு மாதிரி இது ஒரு நாடு தான். ஆனா நெகேமியாவுக்கு மட்டும் தான் தெரியும், this is the part of heaven. உங்களுக்கு நான் இன்னொரு ரகசியத்தை சொல்றேன்.
நீங்களும் நானும் இருக்கிற இந்த சர்ச் இஸ் த பார்ட் ஆஃப் ஹெவன். இது பரலோகத்தினுடைய ஒரு பகுதி. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் என்னுடையவர்களை அழைத்து கொண்டு போக நான் ஒரு நாள் நான் வருவேன். உங்களுடைய குடியிருப்போ, நம்முடைய குடியிருப்போ, we are the part of heaven. நான் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு நேரம் கிடையாது, பாயிண்ட மட்டும் புடிச்சுக்கோங்க. இந்த ரகசியம், இந்த வெளிப்பாடு நெகேமியாவுக்கு நல்லா தெரியும். அதனால பரலோகத்திலே மதில்கள் இருக்கிறது, அதனுடைய பகுதிக்கு மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் 1000 தூதர்களோடு பரிசுத்தவான்களோடு அவர் மீண்டும் பூமிக்கு அவர் இறங்கி வரும் பொழுது, நல்ல கவனிங்க, இறங்கி வரும் பொழுது அவர் அந்த ஒலிவ மலையிலே இறங்கி அவர் அங்கிருந்து நேராய் எருசலேமுக்குள்ளே அவர் வருவார். அப்போ அந்த கிழக்கு வாசல் என்று சொல்லப்படுகிற வாசலுக்குள்ளதான் அவர் பிரவேசிக்க வேண்டும். அது அந்த மதில் இருக்கக்கூடிய 12 வாசல்கள்ல இது ஒரு வாசல் இடிக்கப்பட்டிருக்குதே. அந்த வாசல், என் ராஜா வரக்கூடிய வாசல் இடிக்கப்பட்டிருக்கிறது. என் தேவன் வரக்கூடிய வாசல் இடிக்கப்பட்டிருக்கு. ஏன் இது நாம பேசிட்டு இருக்கிறது இனிமேல் வரப்போகிற காரியம். இயேசு கிறிஸ்து அவர் அந்த கழுதையின் மேல பவனி வரும் பொழுதும், அந்த பெத்தானியா கிராமத்திலிருந்து அவர் வரும் பொழுது, பெத்பெகே என்ற கிராமம் இல்லையா, அந்த கிராமத்திலிருந்து அவர் வரும் பொழுது எந்த வாசல் வழியா உள்ள வந்தாரு? கிழக்கு வாசல் வழியாய். அப்ப அவர் உள்ள நுழைகிறதுக்கு என்ன வேண்டும்? இயேசுதான் ராஜா என்று சொல்லுவதற்கு கிழக்கு வாசல் வழியாய் உள்ள வர வேண்டுமே. அப்படிப்பட்ட வாசல் என்ன இருக்குது? என் இயேசுவை ராஜா என்று வெளிப்படுத்துகிற வாசல் இடிக்கப்பட்டிருக்குது. அப்ப நான் அது கட்டாமல் போனால் எப்படி? அது இன்னும் இடிந்து கிடக்குது. அங்கே போன ஜனங்கள் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியலையே. இதை பற்றி அவர்களுக்கு பாரம் இல்லையோ? ஆண்டவரே, ஏதாவது ஒன்றை செய்யும், ஏதாவது ஒன்றை செய்யும், ஏதாவது ஒன்றை செய்யும். துக்கப்பட்டு அழுது கொண்டு வேதனைப்பட்டு அவன் 100 நாளாய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவனுக்குள்ளே கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். நெகேமியாவே, you have work to do. நெகேமியா, உனக்கு ஒரு வேலை இருக்கு. நீ ஜெபிச்சது போதும், நீ சில நாளாய் உட்கார்ந்து துக்கிச்சது போதும், நீ மன்றாடினது போதும், நீ உபவாசித்தது போதும், அது எழும்பணும் சொல்லிக்கிட்டு இருந்தது போதும். எழுப்பு. You have work to do. You have work to do. ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும்? ஒரு ராஜா கிட்ட போய் பெர்மிஷன் கேளு. நான் எங்க ஊருக்கு போகணும்னு சொல்லு, நான் கட்டணும்னு சொல்லு, நான் அலங்கத்தை நான் கட்டணும்னு சொல்லு, என் ஜனத்தை நான் மீண்டும் ரெஃபார்ம் பண்ணணும்னு சொல்லு, அந்த ஜனத்திற்கு அந்த நிந்தை இருக்குது அதை மாத்தணும்னு போய் ராஜா கிட்ட சொல்லு. ஐயா, ராஜா விடமாட்டாரே, அவர் ரொம்ப பெரிய ஆளாச்சே, அவருக்கு நான் தானே ரொம்ப ஃபேவரட்டான கப்பேரர், நான் தானே அவருக்கு வைன் கொடுக்க வேண்டியது இருக்கு, இவ்வளவு பெரிய கவர்மெண்ட் ஜாபை விட்டுட்டு நாங்க போறேன்னு சொன்னா அவர் எப்படி என்ன விடுவாரு? என்னை கொலை செய்ய பண்ணுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குதே. நான் எப்படி அவர்கிட்ட நான் கேட்பேன்? அவர் ரொம்ப கோபக்காரராச்சு, அவர் விட மாட்டாரு அவர் என்னைய. நான் உன் கூட இருக்கிறேன், என்னுடைய கரம் உன் மேல இருக்கும். நீ போய் ராஜாவுக்கு முன்னாடி உன்னை காண்பி, நான் உனக்கு வாசலை திறந்து கொடுப்பேன். ஹல்லேலூயா. நெகேமியா எழுந்து அவன் அன்றைக்கு வழக்கம் போல அவனுடைய வேலையை செய்வதற்கு அரண்மனையில போய் நிற்கிறான். அங்கே ராஜா அமர்ந்திருந்தார். ஹல்லேலூயா. பயந்து போய், ஆண்டவரே, ஏதாவது ஒன்றை செய்ய மாட்டீரா? இந்த ராஜா எப்படி எனக்கு இந்த அனுமதி கொடுப்பாரு அப்படின்ற பயத்தோடு நடுக்கத்தோடு அவன் உள்ள போய் நின்றுட்டு இருக்கும் பொழுது அவனுடைய முகம் வாடலாய் இருக்கிறது. இவன் பேச தயங்குகிறான். ராஜா வாய கர்த்தர் திறந்துட்டாரு. வீட்டுல போய் வாசிங்க, எனக்கு வாசிக்க நேரம் கிடையாது. இப்ப ராஜா கேட்கிறார், நெகேமியா, சொல்லுங்க ராஜா, ஏன் உன் முகம் இன்னைக்கு ரொம்ப வாடலா இருக்கு? ஏன் ரொம்ப சோகமா இருக்கிற? உன்னுடைய முகத்தை கவனித்தால் இது சரீர பிரச்சனையினால் வந்த சோகம் அல்ல, உன் இருதயத்துல ஏதோ ஒரு பாரம் இருக்கு, என்னன்னு கேட்கிறாரு.
என்னன்னு கேட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருதயத்தின் ஆழத்துல, கர்த்தாவே என் வாயில வார்த்தையை வைங்க, இன்னைக்கு நான் பேச போறேன், இந்த ராஜா கிட்ட நான் பதில் சொல்ல போறேன், எனக்கு நீங்க ஏதாவது ஒரு வாசலை திறந்து கொடுங்க. Lord, I am ready to do the work you have appointed for me. எனக்காய் நீர் நியமித்திருக்கிற வேலையை செய்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், வாசலை மட்டும் திறந்து கொடுங்க டாடி. அன்னைக்குன்னு பார்த்து இந்த சாருக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ராஜாத்தி அம்மாவை கர்த்தர் அரண்மனைக்கு கொண்டு வந்து உட்கார வைத்திருந்தார். வசனம் எழுதப்பட்டிருக்கு, நீங்க எடுத்து போய் பாருங்க, பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க. அதை மட்டும் என்ன தெரியுமா, அன்றைக்கு ராணி அரண்மனையில இருந்தாங்களாம். ராணி என்ன இருந்தாங்க? இப்ப ராஜா கிட்ட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் ஈஸி, தைரியமா பேச ஈஸி. ஏன்னா நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுக்கு அங்க யார் இருக்கா? ஏன்னா ராஜாத்தி அம்மா இந்த நெகேமியாவின் மேல எப்படி இருந்தாங்களா, கொஞ்சம் தயவா இருந்தாங்களாம். ஹல்லேலூயா. ராஜா கேட்கிறார், என்னன்னு கேட்ட உடனேயும் விஷயத்த சொல்றான். என்னோட தேசம் பாழாய் போய் கிடக்குது ஐயா, என்னுடைய அலங்கை இடிக்கப்பட்டிருக்கு, இப்படி இருக்கும் பொழுது நான் சந்தோஷமா இருப்பேன். ஹல்லேலூயா. அப்ப ராஜாவோட இருதயத்துல ஒண்ணு தோணி இருக்கும், நான் துக்கமா இருக்கும் போது நீ எனக்கு என்ன கொடுத்த? நீ துக்கமா இருக்குமா நான் ஏதாவது செய்யணும்ல. ராஜாத்தி அம்மா பாக்குறாங்க, என்ன இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீரு, என் புள்ள கேக்குறான், என்ன பண்ணுங்க? ராஜாத்தி அம்மா ஒரு பார்வை பார்த்தா போதும், ராஜா என்ன பண்ணிருவாரு? எஸ் தான். ஹல்லேலூயா. அதுக்காகவே கர்த்தர் அன்னைக்கு யாரை கொண்டு வந்தா? பெர்ஷியன் நாட்டுல ராஜா என்னைக்குமே தனியா தான் இருக்கணும், ராணி எப்பயாவது அப்பியர் ஆகணும். சரிங்களா? இது அவங்களுடைய கண்டிஷன். ஞாபகம் இருக்கா எஸ்தருடைய கதையில? எஸ்தர் எப்பயுமே ராஜா கூட என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க எப்ப பார்க்கணும்னு ராஜா நினைக்கிறாரோ அப்பதான் மேடம் வரணும். ஹல்லேலூயா. இல்லனா ராணியா அவ்வளவு ஈஸியால என்ன பண்ணிட முடியாது. இன்னைக்கு நெகேமியாவுக்கு வாசலை திறக்கிறதுக்காகவே அன்னைக்கு ராணியை உள்ள கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ராணியினுடைய ஒரு பார்வை ராஜாவை ஓகே பண்ண வச்சிருச்சு, எதையுமே சிந்திக்க விடல. நீ போயிட்டு வா அப்படின்ட்டாரு ராஜா. இன்னொரு விஷயம், என்ன வேணும்? என்ன விஷயம்? நான் போறதுக்கு போற வழியில பல பேர் எனக்கு கேள்வி கேட்பாங்க, எனக்கு கொஞ்சம் லெட்டர் எழுதி கொடுங்க, விசா பாஸ்போர்ட் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க. ஓகே, கிராண்டட். ராஜா இன்னொன்னு என்ன, அங்க போய் அலங்கம் கட்டுறதுக்கு நிறைய உட்டு தேவைப்படுது, மதில்கள் பண்றதுக்கு எனக்கு நிறைய உட்டு தேவைப்படுது, மரங்கள் தேவைப்படுது, எனக்கு கொஞ்சம் உங்களுடைய தேசத்திலிருந்து மரங்கள் எடுக்க உதவி செய்யுங்க. கிராண்டட். ராஜா இன்னொன்னு என்ன, நான் அங்க போய் வீடு கட்டி கொஞ்சம் இருக்கணும்ல, அதுக்கு எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, எனக்கு மரங்களும் கொஞ்சம் சில பொருட்களும் கொடுங்க. கிராண்டட். ராஜா இன்னொன்னு, நான் போறதுக்கு இவ்வளவு பொருளை தூக்கிட்டு போகணும்னா நம்ம சும்மா போக முடியாது, போற வழியில நிறைய கொள்ளையர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, எனக்கு உங்களுடைய ராணுவத்துல ஒரு பகுதி எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சுங்க. கிராண்டட். ராஜா இன்னொன்னு என்ன, எனக்கு குறைஞ்சபட்சம் இத்தனை வருடங்கள் எனக்கு டைம் வேணும், நான் போயிட்டு திரும்பி வருவதற்கு. லீவ் எத்தனை வருஷம் கேட்கிறாரு? வருஷ கணக்குல. எத்தனை கணக்குல? நமக்கு தான் லீவே கிடைக்காது. ஞாயிற்றுக்கிழமை கூட நமக்கு என்ன கிடைக்காது? ஆனா அவருக்கு எத்தனை வருஷம் லீவ் கிடைக்குது? வருஷ கணக்குல. எத்தனை வருஷம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. ஹல்லேலூயா. அரௌண்ட் 10 years மேல இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஹல்லேலூயா. வருஷ கணக்குல லீவ் கேட்கிறாரு. அப்பாயிண்டட், கிராண்டட். நெகேமியா கப்பேரராய் இருந்த நெகேமியா, வைன கொடுத்துட்டு இருந்த நெகேமியா இப்ப ராணுவத்தினுடைய பலத்தோடு பெரிய பெரிய மரங்களை சுமந்துகிட்டு, ஆட்களை வைத்து மரங்களை சுமந்துட்டு, கையில பாஸ்போர்ட் விசாவை வச்சுக்கிட்டு இப்ப கெத்தா என்ன பண்றாரு? கெத்துன்ற வேர்ட் சொல்லக்கூடாது, பட் சொல்றேன். கெத்தா என்ன பண்றாரு? எருசலேமுக்குள்ள உள்ள வரும்பொழுது நெகேமியாவை யார் என்று அநேகருக்கு தெரியாது. இவன் எந்த பொசிஷன்ல இருந்து வரான்னு தெரியாது, இவன் என்ன பவரோடு வரான்னு தெரியாது. இவனை போட்டு பார்க்கலாம் நினைக்கிறவங்களுக்கு முன்பதாக சாதாரண ஆள்மா தான் தெரியுது. பட் he has a power with him. ஹல்லேலூயா. அவன் ஒரு பவரோட அவன் உள்ள வரான்.
அது யாருக்கும் அவன் எடுத்த உடனே அவன் காண்பிக்கல. சில நாட்களுக்கு பின்பு ஜனங்களை கூப்பிட்டு பேசுறான், எருசலேம் இடிக்கப்பட்டிருக்குதே, கட்டுவோமான்னு கேட்கிறான். அப்ப ஜனங்கள் சொல்றாங்க, வாருங்கள் கட்டுவோம், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அப்போ எல்லாரும் எழுந்து அந்த எருசலேமை கட்டுவதற்கு உள்ளே வந்தார்கள். அந்த வேலையும் நடந்து முடிந்தது. ஹல்லேலூயா. நீங்க அதுக்கப்புறம் படிச்சு பாருங்க. திரும்ப நெகேமியா மீண்டும் பெர்ஷியாக்கு வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு கேட்பார் ராஜா கிட்ட, நாங்க போய் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, என்னை மீண்டும் என்னை அனுப்புங்க. இப்ப நெகேமியா சாதாரண கப்பேரரா வரல, ஒரு கவர்மெண்ட் அபிஷியலா வரல. இப்போ அவனை கவர்னராக பதவி பிரமாணம் செய்ய வைத்து நெகேமியா இப்ப கவர்னராக திரும்பி வரார். ஹல்லேலூயா. சோ கவர்னரா திரும்பி வந்து அங்கே எருசலேமை ஆளுகை பண்ணார்னு வேதத்துல பார்க்க முடியும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? எருசலேமுடைய பிரச்சனைகள் அத்தனையும் இவர் சரி செய்து எருசலேமை தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு நகரமாய் மாற்றினார். அதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் சொன்னா, கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்தது, கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்தது. அவ்வப்போது இது ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற, ஆண்டவரே உமது கரம் என் மேல இருக்கட்டும், உங்க கரம் என் மேல இருக்கட்டும், நீங்க இல்லைன்னா இந்த வேலையை என்னால செய்யவே முடியாது ஆண்டவரே. புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பாரம் இருந்துச்சு, ஒரு பாரம் இருந்துச்சு. ஆண்டவரே, ஆத்துமாக்களை பார்க்கிறேன், அவர்கள் அழிக்கப்படுகிறதை பார்க்கிறேன், பாவத்தினாலே மரித்தால் நரக அக்கினி அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன், ஜனங்கள் பிசாசினால் வேதனைப்படுகிறதை நான் பார்க்கிறேன், ஆண்டவரே சாபத்தினால் ஜனங்கள் விழுந்து கிடக்கிறதை நான் பார்க்கிறேன், தேவன் யார் என்று அறியாதபடிக்கு அறியாமையில் ஓடிக்கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன், மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வு நித்திய நரகமா அல்லது நித்திய பரலோகமா என்ற உணர்வில்லாதபடிக்கு மிருகம் சாகிறதை போல ஜனங்கள் சாகிறதை நான் பார்க்கிறேன். இது எல்லாம் மாற வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றுதான், கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த பாரம் அவன் இருதயத்தை நிரப்பினது. அப்ப இந்த ஊருக்கு அல்லது இந்த தேசத்திற்கு இந்த பட்டணத்திற்கு போய் நான் சுவிசேஷம் சொல்லலாமா என்று அவன் யோசிக்கும் பொழுது ஆவியானவர் சொல்றார், அவனை தடுத்தாராம். இல்ல இங்க வேண்டாம், இல்ல இங்க வேண்டாம், ஆனால் நான் சொல்ல வேண்டுமே, நான் எங்கே சொல்ல வேண்டும்? அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதென்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. ஹல்லேலூயா. நெகேமியாவுக்கு ஒருத்தன் வந்து நின்றான். அவன் பேர் என்ன? ஆனானி. நெகேமியாவுக்கு ஒருத்தன் எருசலேமில் இருந்து வந்து சொல்றான், நெகேமியாவே நீங்கள் எருசலேமுக்கு வந்து கொஞ்சம் உதவி செய்யுங்கன்றது மாதிரி அவன் பேசினான். இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தரிசனத்திலே சொப்பனத்திலே ஒருவன் வருகிறான். He is from Macedonia, மக்கதோனியாவின் மனுஷன். அவன் சொல்றான், come to Macedonia and help us, மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவன் பவுலிடத்திலே கேட்கிறான். இங்க நெகேமியாவிட்ட கேட்கிறான், அங்க அவன் என்ன பண்றான்? பவுல்கிட்ட கேட்கிறான். உடனே பவுலுக்கு புரிதல் வந்துருச்சு, கர்த்தர் என்னை மாசிடோனியாவுக்கு அனுப்புறாரு. மக்கதோனியாவுக்கு போன உடனே ஒரு நாள் அன்றைக்கு ஜெபம் தான் பண்ணா. அன்றைக்கு ஜெபம் பண்ண அந்த முதல் நாளிலே லீதியாள் என்ற மகளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்து, அந்த முதல் நாள் ஊழியத்திலேயே லீதியாளுடைய குடும்பத்தையே கர்த்தருக்குள்ள வழி நடத்திட்டான். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பிலிப்பு பட்டணத்துல அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சேர்ந்து அந்த பிலிப்பு பட்டணத்திலே போய் அவன் சிறைப்பட்டதையும் நான் பார்க்கிறோம். அந்த சிறைப்பட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் சிறைச்சாலை காவலன் குடும்பமே மனம் திரும்பினதை பார்க்கிறோம். அதற்கப்புறம் அங்கே தேவன் ஒரு பெரிய ரிவைவலை ஏற்படுத்தினதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு மனுஷனுக்குள்ள பாரம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, you have work to do, you have work to do. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார். என்னோட செய்தி முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான்.
ஆனால் ஆவியானவர் பேசுகிறத நான் உங்களோடு சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். தேவன் உங்களை ரட்சித்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. உங்களை ஆசீர்வதித்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. அது என்ன முகாந்திரம்? அது என்ன பர்பஸ்? ஒரு வேலை உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீங்க ஒருவேளை நீங்க செய்கிற வேலையில திருப்தியா இருக்கலாம், நீங்க இருக்கிற பொசிஷன்ல திருப்தியா இருக்கலாம், உங்களுக்கு இருக்கிற பணத்துல திருப்தியா இருக்கலாம். ஆனா நெகேமியா சொல்றான், இதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டேன், எனக்கு அதன் மேலாம் விருப்பம் இல்லை, என் இருதயத்தின் பாரம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கு இந்த பூமியில உங்களுக்கு ஒன்றும் இல்லாமலும் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், செல்வம் இல்லாமல் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், வண்டி இல்லாமல் இருக்கலாம், ஏன் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஏன் நல்ல உடுத்திக்க ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம், நல்ல ஹெல்த் இல்லாமல் இருக்கலாம். ஆனா அந்த பாரம் வேணும். கர்த்தருடைய பாரம் இல்லாம மட்டும் இருந்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், யூ ஹேவ் ஒர்க் டு டு. உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனிடத்திலிருந்து ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்குது. அது உங்களுக்கு புரியுதா? அது உங்களுக்கு புரியுதா? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க, அது புரியும். ஆவியானவர் எப்பயுமே அதுக்கு நேரா தான் லீட் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா நம்ம ஆவியானவர் எதுக்கு தெரியுமா லீட் பண்ணுவோம்? நமக்கு இருக்கிற மென்டாலிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் அவர், எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, இதை செய்யலன்னா நீங்க எதுக்கு ஆண்டவரே எனக்கு இருக்கிறீங்கன்ற மாதிரி அவரை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்போம். ஆனா கொஞ்சம் பிளெக்சிபிளா அவர்கிட்ட உங்களுக்கு கொடுத்து பாருங்களேன், உனக்கு பரலோகத்தின் வேலை ஒன்று இருக்குன்னு உங்களை இழுக்க ஆரம்பிப்பாரு. நீங்க கேட்டு பாருங்க, உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க அவரை இழுத்துட்டு இருக்கிறீங்களா, அவர் உங்களை இழுத்துட்டு இருக்கிறாரா? அவர் இழுக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க, உங்களுக்கு மேன்மை கூடவே வரும். ஹல்லேலூயா. ஒரு மேன்மை கூடவே வரும். நான் 5 நாள் இந்த பைபிள் ஸ்டடியில உங்களுக்கு முதல் நாள் அன்றைக்கு ஒரு மனிதனுடைய நடந்த சம்பவத்தை பற்றி நான் உங்களோடு பேசினேன். அநேகர் வந்தீங்க, அநேகர் வரல. பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஜான் ப்ரூக் அப்படின்ற ஒரு பெரிய ஊழியக்காரர் அமெரிக்கா தேசத்துல இருக்கிறார், இன்னைக்கும் இருக்கிறார், உயிரோட தான் இருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய வாஞ்சை, மரணத்திற்கு பின்பான வாழ்க்கை பற்றி அவர் ஆராய வேண்டும் என்று. அதனால் கிட்டத்தட்ட மரணத்தை தொட்டுட்டு வந்த, மரணத்தை ருசி பார்த்துட்டு வெளியே வந்த 1500 பேரை அவர் பர்சன் டு பர்சன் இன்டர்வியூ எடுத்தாராம். 1-to-1 இன்டர்வியூ. அவங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்க. எத்தனை பேரை? 1500 பேரை இன்டர்வியூ எடுத்திருக்கிறாரு. மரித்து வெளியே வந்தவர்கள் நிறைய பேர் மடிச்சு போயிருப்பாங்க, டாக்டர் அது இதுன்னு பண்ணி வெளியே வந்திருப்பாங்க, அந்த கதையெல்லாம் தெரியும்ல. அப்போ அந்த மரணத்திற்கு பின்பு என்ன அனுபவத்தை நீங்க பார்த்தீங்கன்ற அந்த கேள்விகளை கேட்கும் போது 1500 பேரும் வித்தியாசமான அனுபவங்களை அவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அதை ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யூடியூப்ல போய் போட்டு பாருங்க, ஜான் ப்ரூக் அவர் பேர், அந்த ஊழியக்காரர் பேர். அவர் அந்த 1500 அனுபவங்கள்ல பல அனுபவங்களை பற்றி அவர் பேசுகிறார். அதுல முக்கியமான ஒருவரை பற்றியதான அனுபவத்தை தான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொண்டேன். அவர் பேர் ஹாவர்ட் பிரவுன். அவர் அமெரிக்கா தேசத்துல சிறு வயதிலேயே ஒரு பெரிய ப்ரொஃபஸரா மாறி ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ரொஃபஸர், பெரிய காலேஜ்ல பெரிய ப்ரொஃபஸரா இருக்கிறாரு. சாகர வரைக்கும் ப்ரொஃபஸர் என்ற அந்த அதிகாரத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். அவருக்கு ஏராளமான ஸ்டூடெண்ட். சிறு வயதிலே அவங்க அம்மா அவனை சண்டே கிளாஸ்க்கு அனுப்புனாங்க. ஆனால் வளர வளர அறிவு பெருத்து போய் தேவன் இல்லை என்று மறுத்து he became an atheist. அவன் நாத்திகவாதியாய் அவர் மாறிவிட்டார். கடவுள்லாம் கிடையாதுங்க, சயின்ஸ் தாங்க மேட்டர் அப்படின்னு அவர் பேச ஆரம்பித்து விட்டார். பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒரு நாள் எங்க ஃபேமிலியோட சேர்ந்து அவர்கள் பாரிஸ்க்கு டூருக்காக போறாங்க. ஸோ ஃபேமிலியோட சேர்ந்து பாரிஸ்க்கு அவங்க டூருக்கு போயிட்டு அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அவர்கள் மீண்டும் வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவருடைய ஸ்டொமக் ரொம்ப பெயின், வயிறு ரொம்ப வலி எடுக்க ஆரம்பித்தது. அன்றைக்கு அவர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது அன்னைக்கு அவங்களுக்கு வீக் ஹாலிடே. அந்த வீக்கினுடைய எப்படி நமக்கு சாட்டர்டே சண்டே ஹாலிடேவோ அது மாதிரி அங்கேயும் ஹாலிடே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் எமர்ஜென்சிக்கு டாக்டர்கிட்ட போனா பெரிய டாக்டர்ஸ் அவைலபிளா இருக்க மாட்டாங்க, அப்படிதானே? இன்னைக்கு நம்ம நாட்டிலையும் அப்படிதான் இருக்கு. அங்கேயும் அதே மாதிரி தான், அவைலபிளா இல்ல அன்னைக்கு டாக்டர்.
அதனால அங்க இருக்கிற நர்சஸ் என்ன பண்றாங்க, பேசிக்கான அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவர்களை படுக்க வச்சிருக்கிறாங்க. இவருக்கு வலி சிவியராய் இவரால் தாங்கவே முடியாத ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். திடீரென்று அவர் பெட்டை விட்டு எந்திரிக்கிறார். எந்திரிச்சா ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றாரு, ரொம்ப ஈஸியா இருக்கிறாரு, அவரால் ரொம்ப ஈஸியா நடக்க முடியுது. இப்போ அவருடைய வயிறு வலியை கவனித்தால் வயிறு வலியே இல்ல, அவருக்கு ரொம்ப பெரிய விடுதலை அடைந்தது போல ஒரு உணர்வு. அந்த ஹாஸ்பிட்டல் அங்கேயும் இங்கே அப்படியே சுத்துறாரு, போறாரு வராரு. என்னைய வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிருங்க, நான் கம்ப்ளீட்டா நான் சுகமாயிட்டேன், எனக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பேசுறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியல. திடீரென்று அவர் படுத்திருந்த பெட்டை திரும்பி பார்த்தா ஹாவர்ட் பிரவுன் அங்க படுத்திருக்கிறாரு. அப்பதான் அவருக்கு குழப்பம் வர ஆரம்பிச்சிச்சு. வாட் இஸ் திஸ்? நான் இங்க படுத்திருக்கிறேன், நான் இங்க நிக்கிறேன், எனக்கு ஒண்ணும் புரியலையே, இது என்ன? ரொம்ப நேரமா போராடி பார்க்கிறார். அப்புறம் தான் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குது. நான் ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, நான் மறிச்சிட்டேன். அங்க கிடக்கிறது வெறும் சரீரம். ஐயோ, என் மனைவி கிட்ட நான் சொல்லணுமே, என் பிள்ளைங்க கிட்ட நான் சொல்லணுமே, அவங்க எனக்காக காத்துட்டு இருக்காங்களே, வெளியில இருக்கிற நர்ஸ் கிட்ட சொல்லணுமே. போய் பார்த்தா ஒரு ஏராளமான நர்ஸ் கூட்டம் வந்துச்சான். ஏராளமான அந்த நர்ஸ் கூட்டம் சொன்னாங்களாம், உங்களுக்கு இன்னும் சரியாகல, நீங்க வாங்க, உங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். சரின்ட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இந்த நர்ஸ் என்னை கூட்டிட்டு போறாங்க அப்படின்ட்டு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவரு என்ன பண்றாரு, பின்னாடியே நடந்து போறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுடைய காரிடர்ல நடந்து போயிட்டே இருக்கிறாரு. போக போக என்ன ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க அனுப்புறாங்கன்னு இவரு என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, போய்கிட்டே இருக்க ரொம்ப தூரம் நடக்கிறாரா. அப்பதான் அவருக்கு புரிதல் வருது, இந்த ஹாஸ்பிட்டல் அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் கிடையாது, இது அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் கிடையாது, என்ன போய்கிட்டே இருக்கு. உடனே கூப்பிட்டு சொன்னாங்களா, நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்ற பேர் நீங்க அங்கிட்டு போயிட்டே இருக்கிறீங்க, என்னுடைய ரூம் இங்க எல்லாம் இருக்குது. அவங்களுடைய குரல் மாறுனுச்சான், சொன்னதை மட்டும் செய், என் கூட வந்துகிட்டே இரு, அவ்வளவுதான். இவருக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு, நடுக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. என் மனைவி கிட்ட சொல்லணுமே, என் பிள்ளைங்க கிட்ட சொல்லணுமே, அவங்கள்ட்ட நான் ஒரு பாய் கூட சொல்லலையே. திகில் பிடிக்க ஆரம்பித்தது, இருதயம் எல்லாம் டார்மெண்ட் ஆக ஆரம்பித்தது, அவருக்கு பிரஷர் அதிகமாக ஆரம்பிக்குது. ஆனா அவர்களுடைய வழி நடத்துதல் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அவருடைய சாட்சி, அவங்களுடைய எழுதின சாட்சி அப்படி இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு போன உடனே ஒரு பெரிய ஏரியா வந்துச்சான். இப்ப அவரு ரொம்ப பேச ஆரம்பிச்சாராம். என்ன பேச ஆரம்பிச்சாராம், என்னைய விடுங்க, நான் என்ன பண்ணிடுறேன், நான் போயிடுறேன்னு முயற்சி தான் பண்ண ஆரம்பித்தாராம். இவர் முயற்சி பண்ண ஆரம்பித்தோடையும் 5-6 பேர் இருந்த அந்த நர்ஸ் கூட்டம் 100-200 மாற ஆரம்பிச்சான். இவருடைய கண்களுக்கு அவங்க நர்ஸ் மாதிரியும் அங்க இருக்கக்கூடிய சில பியூன்ஸ் மாதிரி தான் தெரியுறாங்க, மற்றபடி வேற எதுவும் தெரியலன்னு அவர் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து இந்த மனுஷன் அவங்க சொல்ற ஒரு வேர்ட், அந்த ஹாவர்ட் பிரவுன் சொன்ன ஒரு வார்த்தை என் இருதயத்தை ரொம்ப உடைச்சிச்சு. ஒரு பூனைக்குட்டிய வச்சு விளையாடுற மாதிரி என்னை விளையாண்டாங்க. இப்படி போனா அவன் இந்த பக்கம் ஏத்துறான், அந்த பக்கம் போனா அந்த பக்கம் ஏத்துறான். அவங்க எத்துனது, அவங்க பண்ணது எனக்கு ஒரு வலியும் இல்ல, பிசிக்கலி வலி இல்ல, ஆனா மென்டலி I was so tormented. அது என்னால வார்த்தையில சொல்ல முடியல. நம்மலாம் சின்ன வயசுல இந்த எருவு போயிட்டு இருந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு நம்ம அந்த தண்ணியை வச்சு விளையாண்டுகிட்டே இருப்போம். விளையாண்டுருக்கீங்களா நீங்க? அது நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். அவர் சொல்றாரு, அவர் அப்படி என்ன டார்ச்சர் பண்ணாங்க, எனக்கு எந்த பெயினும் இல்லை, ஆனா மென்டலி I was so tormented. அதை என்னால விவரிக்க முடியலன்னு அவர் அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அந்த வார்த்தைய. ஹல்லேலூயா. அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க ஜான் ப்ரூக் கேட்கிறார். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவருக்கு அந்த நிலைமையை விட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகவே அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவ்வளவு வேதனைப்பட்டது அவரால் சொல்லவே முடியல, வார்த்தை இல்லைன்றாரு. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவருடைய இருதயத்துல இந்த டார்மெண்ட் அதிகமாக ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்க அவருடைய இருதயத்துல ஒரு சத்தம் மட்டும் புறப்பட்டுச்சான், pray unto God. pray, ஜெபம் மட்டும் பண்ணு. ஹல்லேலூயா. ஜெபமா? எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதே. சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது காட் பிளஸ் அமெரிக்கா அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணாங்க, அதை பண்ணுவோன்ட்டு காட் பிளஸ் அமெரிக்கான்னு பண்ணாங்களாம். அவருக்கு தெரிஞ்ச பிரேயர் காட் பிளஸ்
அமெரிக்கா அப்படின்னு அவர் அந்த பாட்டை அவரு பாடினாராம். பாடின செகண்ட்ல, இந்த காட்னு சொன்ன செகண்ட்ல இவங்களுக்கு பயங்கர கோபம் வந்து அதை மட்டும் செய்யாதுன்னு ஓவரா என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்பி இருதயத்துல சத்தம் வருது, ப்ரே ப்ரே. இவருக்கு பிரேயர் பண்ண தெரியலையே சொல்ல சொல்ல டார்மெண்ட் அதிகமாயிட்டே இருக்கு. டக்குன்னு அவருக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்த ஒரு பாட்டு, Jesus loves me, this I know, for the Bible tells me so. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? ஹல்லேலூயா. அந்த பாட்டை பாடின உடனே சட்டென்று அவரை சூழ்ந்திருந்த அந்த கூட்டம் சட்டென்று விலக ஆரம்பிச்சுச்சான். இது விலகினதை பார்த்த இந்த மனுஷன் தொடர்ந்து அந்த பாடலை பாடிக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த ஜீசஸ் 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 சொல்ல 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 தூரத்துல ஒரு சின்ன ஒரு கடுகுத்தனையான அளவுக்கு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சு, அந்த வெளிச்சம் வர 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 பிரகாசமாய் அந்த வெளிச்சம் அவருக்கு முன்னாடி வந்து நின்றுச்சான். அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு கரம் வந்து இந்த மகனை தூக்கி எடுத்து ஒரு குழந்தையை சுமப்பது போல இவரை சுமந்திருக்கிறது. நீங்க யாரு? நீங்க யாரு? பயத்தோடு நடுக்கத்தோடு புழுவாய் துடித்தேன்னு அவர் சொன்னார். துடித்த புழுவாய் அவருடைய கையிலே நான் இருந்த போது நீங்க யாருன்னு கேட்கும் போது, என்ன ஜீசஸ்ன்னு கூப்பிட்டியே, நான் உன்னை காப்பாற்றும்படி வந்திருக்கிறேன். இவர் அழுதாராம். இயேசு அவருடைய சரீரத்தை தடவி கொடுத்து அவரை சுகப்படுத்தினார். ஏன்னா மென்டலி he was so உடைஞ்சு போயிருக்கிறாரு. டார்ச்சர் அவரை சுகப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப சொல்லிட்டு இருக்கும் போது இவர் சொன்னாரா, என்னைய உங்க பிளேஸ்லயே வச்சுக்கோங்க, என்னை உங்க இடத்துக்கே கூட்டிட்டு போயிருங்க, எனக்கு இங்க வேண்டாம். அப்பா ஆண்டவர் சொன்னாரா, இல்ல, நீ பரலோகத்துக்கு வருவதற்கான காரியத்தை பூமியில நீ எதையுமே நிறைய சொன்னாரா. உன்னை சண்டே கிளாஸ்க்கு அனுப்புனேன், நீ அதுக்கு போக மாட்டேன்ட்ட. நீ பிரேயர் பண்ணுன்னு சொன்ன, நீ பிரேயர் பண்ணாம போயிட்ட. நீ சர்ச்சுக்கு போகணும் உங்க அம்மா சொன்னாங்க, நீ சர்ச்சுக்கு போகாம நீ போயிட்ட. உனக்கு எத்தனையோ வாய்ப்புகளை உனக்கு நான் கொடுத்தேன், நீ என்னை தேடுவதற்கு நீ இடமே கொடுக்காம நீ போயிட்ட. எனவே நீ பரலோகம் உள்ள வருவதற்கான தகுதி நீ இழந்திருக்கிற. எனவே உன்னை மீண்டும் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறேன். இப்ப நீ பிரேயர் பண்ணதுனால again I send you to the world. மீண்டும் உன்னை உலகத்துக்கு என்ன பண்றேன், உன்னை நான் அனுப்புறேன். வேண்டாம் டாடி, உங்க கூட வச்சுக்கோங்க. இல்ல, நீ கீழே போய் நீ எனக்காக ஒரு வேலை செய்யணும். You have work to do. உனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த வேலையை போய் நீ செய்வியா? செய்யறேன் டாடி, என்ன வேலைனாலும் செய்றேன். எவ்வளவு பெரிய டார்ச்சர் தெரியுமா அவங்க பண்ணது? அந்த டார்ச்சர்ல இருந்து என்ன விடுதலை பண்ணிருக்கிறீங்களே, உங்களுக்காக நான் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், என்ன செய்யணும் சொல்லுங்க. வெயிட் 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 அவர் சொன்னாரு, வெயிட் வெயிட், நீங்க சொல்லாதீங்க, நானே சொல்றேன். நான் கீழே போய் என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய இருக்கிற பணத்துக்கும் எனக்கு இருக்கிற ஃபேமஸ்க்கும் நான் ஒரு பெரிய கேத்தட்ரல், ஒரு பெரிய சர்ச்சை ஹைட்டா உங்களுக்கு நான் கட்டுறேன். ஆண்டவர் சொன்னார், எனக்கு அது வேண்டாம், அது எனக்கு வேண்டாம். பூமியில நிறைய இருக்கு, ஆனா முக்காவாசி அது என்னோடதே கிடையாதுன்றாராம். பூமியில நிறைய சர்ச்சஸ், பெரிய பெரிய கோவில் இருக்கு, அது முக்காவாசி அது என்னோடதே கிடையாது, அது எதுவுமே என்னோடது கிடையாது. அப்போ வேற என்ன செய்யணும்? வேற ஏதாவது பண்ணணுமா? பெரிய பில்டிங் கட்டணுமா? அதை செய்யணுமா? இதை செய்யணுமா? அவர் சொன்னாரா, நீ போய் என்னுடைய அன்பை அந்த ஜனத்துக்கு காண்பி. சரி ஆண்டவரே, என்னமா பண்ண சொன்னீங்களே, என்ன? அதுதான் நான் சொன்னேனே, நீ போய் என்னுடைய அன்பை ஜனங்களுக்கு. நீ டார்மெண்ட்ல கடந்தியில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எத்தனை காரியங்கள் உன்னை நீ புழுவாய் துடித்தேன்னு சொன்னில, நான் உன் மேல வச்சிருந்த அன்புனாலதான் உன்னை நான் தூக்கினேன். உலகத்திற்கு தேவை கிறிஸ்துவினுடைய அன்பு மட்டுமே. அந்த அன்பை கொடுக்கறதுக்கு தான் உன்னை நான் மீண்டும் நான் பூமிக்கு அனுப்புறேன். நீ போன்னு சொன்னாராம். கீழே வந்தாராம், அவருக்கு சரியாயிருச்சா சரீரம் எல்லாம்.
ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜான் புரூக்ஸ் கிட்ட இன்டர்வியூல சொல்றாரு, நான் ரொம்ப மாதங்களாய் ரொம்ப வருஷங்களாய் இந்த டார்ச்சர் பண்ணப்பட்டதுனால எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்க்குள்ள போய் நான் பாதிக்கப்பட்டுட்டேன். இப்ப ஏதோ கொஞ்சம் பரவலாம இருக்கிறேன். இன்னைக்கு நான் ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? இயேசுனுடைய அன்பை மட்டும் தான் நான் சொல்றேன். அவர் நான் சொன்னேன், நான் ஜனங்கள்கிட்ட சொல்றேன், அவர் மட்டுமே மெய்யான ஒளின்னு நான் சொன்னேன். அவர் மட்டுமே உண்மையாய் நேசிக்கிறவர் நான் சொன்னேன். அவருடைய நேசத்திற்கு இந்த பூமியிலும் பூமிக்கு மேலையும் பூமிக்கு கீழையும் ஆவிக்குரிய மண்டலத்திலும் அவருடைய அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அவர் கையில உட்கார்க்கிறதே அவ்வளவு சுகமா நான் உணர்ந்தேன். I was an atheist. நான் தேவன் இல்லை என்று சொன்னவன். இன்றைக்கு இயேசு மட்டும்தான் தேவன் என்று நான் சொல்லுகிறேன். அவருடைய அன்பை நான் எல்லாருக்கும் நான் வெளிப்படுத்துறேன். வேற எதையுமே நான் செய்யறதில்லை. ஏன்னா இயேசு என்னை அதை மட்டும் தான் செய்ய சொன்னார். பீப்புள் ஆஃப் காட், தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து ஒன்று சொல்றார், யூ ஹாவ் ஒர்க் டு டு. என்ன வேலை? என்ன வேலை தெரியுமா? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். இதையெல்லாம் அடிப்படையா வச்சு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். நீங்க வீட்டுக்கு, ஒவ்வொருவருடைய வீட்டுக்கும் நீங்க தான் மிஷனரியா செயல்படணும். நீங்க வெளியில போயெல்லாம் ஒன்றும் நீங்க பிரசங்கெல்லாம் ஒன்றும் நீங்க பண்ண வேண்டாம். நான் அதுக்காக ஆண்டவரே, நான் பாம்பேக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, அதெல்லாம் ஒன்றும் நீங்க செய்ய வேண்டாம். சிம்பிளி உங்க வீட்டார் மனம் திரும்புவதற்கு யூ பி a மிஷனரி. நீங்க நெகேமியாவா உங்க வீட்டுக்கு போங்க. எங்க வீட்டில் தான் பாஸ்டர் இருக்கிறேன்னு பேசாதீங்க. நான் சொல்ற வர பாயிண்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்க வீட்டார் இடத்திற்கு போங்க, அவங்க மேல அன்பு வைங்க. இன்னைக்கு அநேக பேரை நான் பார்க்குறேன், நாங்க பெந்தகோஸ்தக்காரங்க, அவங்க வேற, அதனால அவங்க கிட்ட நாங்க என்ன பண்ண மாட்டோம், நாங்க பேச மாட்டோம். இப்படியே பேசாம 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 நாளைக்கு அவன் மனம் திரும்ப வேண்டாமா? அவங்களுக்கு அந்த இயேசுவின் அன்பு வேண்டாமா? இன்னைக்கு உலகத்துல வாழ்ற வரைக்கும் பணம் முக்கியம், வீடு முக்கியம், அது முக்கியம், இது முக்கியம் இருக்குங்க. ஒன்ஸ் இந்த ஆவி சரீரத்தை விட்டு பிரிஞ்சிச்சுன்னா அவனுக்கு தேவை ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான், லவ். என்னை தூக்கி அணைக்கிறதுக்கு ஒரு அன்பு தேவை, அது இயேசுவால மட்டும் தான் கொடுக்க முடியும். ஒரு வெளிச்சம் தேவை, இயேசு மட்டும் தான் மெய்யான ஒளி. ஒரு வாசல் தேவை, இயேசு மட்டும் தான் பரலோகத்துக்கு போறதுக்கான வாசல். I am the way and the life and the truth ன்னு அவர் சொன்னார். அதனால தான் இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த ஜீவனை கொடுக்கிறவர், வாசலை கொடுக்கிறவர், உண்மையானவர் இயேசு மட்டும்தான்றத நீங்க எப்படி சொல்ல முடியும் ஜனங்கள்கிட்ட? உங்க மக்கள்கிட்ட, உங்க சொந்தக்காரங்கள்ட்ட எப்படி சொல்ல முடியும்? அவங்க அப்பா கிட்ட, உங்க அம்மா கிட்ட, உங்க பிள்ளைங்க கிட்ட, உங்க நாத்தனார் கிட்ட, உங்க மாமியார் கிட்ட, உங்க மாமனார் கிட்ட, உங்களுடைய கொழுந்தனார்கள் கிட்ட, உங்களுடைய யார் சொல்ல முடியும்? நீங்க போய் இயேசுவை உண்மையா ஏத்துக்கணும், இல்லனா பாத்துக்கங்க நரகம் தான் பாத்துங்க. ஆண்டவர் அவருடைய வெளிச்சத்தையும் அவருடைய அந்த சத்தியத்தையும் அவருடைய அந்த வாசலையும், நானே வாசல் என்ற அந்த பெரிய சத்தியத்தை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு, அந்த ரட்சிப்பை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இயேசு எடுத்த பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? அன்பு மட்டுமே. யோவான் 8ஆம் அதிகாரத்துல ஒரு விபச்சார ஸ்திரியை கல்லெறியும்படி வருகிறார்கள். இயேசுவிடத்துல கேட்கிறார்கள், நீங்க என்ன சொல்றீங்க? மோசேயினுடைய கட்டளையின்படி இவரை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். இயேசு சொன்னாரு, பாவம் பண்ணாதவன் முதல்ல கல்லெறி, அப்புறம் பாத்துக்கலான்றாரு. ஒருத்தன் கூட கல்லெறிகளை அப்படியே கீழே போட்டு போயிட்டான். இப்ப மகளை பார்த்து பேசுறாரு, மகளே மகளே, உன்னை யாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா? என்னன்னு கூப்பிடுறாரு? மகளே, உன்னை யாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா? இல்ல ஆண்டவரே, எல்லாரும் போயிட்டாங்க, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல. இனி பாவம் செய்யாத. என்னம்மா இனி என்ன செய்யாதம்மா? பாவம் மட்டும் செய்யாதம்மா. ஆக்கினை இருக்குமா, பண்ணிடாத. உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் இயேசுவுக்கு பிரியமா வாழ்ந்திருப்பாளா, வாழ்ந்திருக்க மாட்டாளா? இயேசுவே உயிர்னு வாழ்ந்திருப்பா. இந்த அன்பு மட்டும்தான் ஒருத்தனை இயேசுக்குள்ள கொண்டு வர முடியுமே தவிர வேற எதுவுமே இயேசுக்குள்ள கொண்டு வரவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க, உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு நெகேமியாவுக்கு ஒரு ஆனானி வந்த மாதிரி, பவுலுக்கு ஒரு மாசிடோனியன் வந்த மாதிரி, இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர்
தன்னுடைய தூதனை அனுப்பி தன்னுடைய வார்த்தையை அனுப்பி சொல்றாரு, லவ் யுவர் நெய்பர்ஸ் as you love yourself. உன்னை நீ நேசிப்பது போல. நீங்க பரலோகத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறீங்க தானே? இந்த ஹாவர்ட் பிரவுனுடைய கதையை கேட்டதுக்கு அப்புறம் ஐயோ உண்மையா மனம் திரும்பி எங்க போயிடணும்? இருக்கிற சின்ன சின்ன தவறுகளை கூட தூக்கி போட்டுட்டு எங்க போயிடணும்? என்ன இருக்குல்ல, இதே மாதிரி உங்க அப்பா வர வேண்டாமா? இதே மாதிரி உங்க மாமா வர வேண்டாமா? நெகேமியா தன் மக்களுக்காக தான் கரிசனப்பட்டான். நீங்களும் உங்க மக்களுக்கு முதல்ல என்ன செய்யுங்க? கரிசனப்படுங்க. இன்றையிலிருந்து சில நாளாய் துக்கித்து அழுது ஜெபம் பண்ணி மன்றாடி உபவாசித்து தேவனுக்கு முன்னாடி காத்திருங்க. ஆண்டவரே வாசலை திறந்து கொடுப்பார். உன் மக்களை எப்படி சந்திக்கணும்னு வாசலை திறந்து கொடுப்பார். அவரே எப்படி நெகேமியாவுக்கு வாசலை திறந்து கொடுத்தாரு. ராஜாவே பேச ஆரம்பிச்சிட்டாரு, ராணி அன்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு, இவர் கேட்டதெல்லாம் ஓகே சொல்லிட்டாரு. அது மாதிரி கர்த்தர் உங்களுக்கு அந்த 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 சுவிசேஷத்தை, அந்த ரட்சிப்பு அறிவிப்பதற்கு உங்களுக்கு தேவன் வாசலை திறந்து கொடுப்பாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. அன்பினால இயேசுவை உள்ள கொண்டு போங்க. அவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கும் ஒன்று புரிய வரும். நல்ல வேலைக்கு எனக்காக நீ இந்த சுவிசேஷத்தை நீ சொல்லலைனா நான் மடிஞ்சு போயிருப்பேன். ஹல்லேலூயா. வரக்கூடிய கோபத்திற்கு தப்பிக்கொள்கிற வழியை நீங்க தான் ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும். இனிமேல் உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்க என்னவா போகணும்? புறப்பட்டு மிஷனரியா போனோம். ஹல்லேலூயா. ஒருத்தர் பீகாருக்கு மிஷனரியா போனாரு, ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் மிஷனரியா போனாரு, அந்த பக்கம் கல்கட்டாக்கு ஒருத்தர் மிஷனரியா போ. நிறைய மிஷனரிஸ் போயிருக்கிறாங்க. நீங்க வெளிநாடுகளுக்கு, வெளி ஊர்களுக்கு, ஆப்பிரிக்காக்கெல்லாம் நீங்க போக வேண்டாம். நீங்க எங்க மட்டும் போங்க. இது வரைக்கும் பிள்ளையா போனீங்க, இன்னைக்கு நீங்க என்னவா போங்க? மிஷனரி. இது வரைக்கும் நீங்க மனைவியா போனீங்க, இப்ப நீங்க என்னவா போங்க? இது வரைக்கும் நீங்க அப்பா அம்மாவை போனீங்க, இப்ப வீட்டுக்கு என்னவா போங்க? உங்களுக்கு மாமியாரை பிடிக்கவே பிடிக்காது, ஆனாலும் நீங்க என்னவா போங்க உங்களுக்கு? Because the world needs love of Christ. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. பரலோகத்தின் வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. மிஷனரியா போங்க. ஜனங்களை கர்த்தருக்காக திருப்புங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? Thank you Jesus. தேவ சித்தம் செய்ய அவருடைய சத்தம் நமக்குள்ளே பலமாய் தொனிக்கிறது. அதை கேட்கிறவர்கள், இதோ நான் போகிறேன் ஆண்டவரே, நீ சொல்வதை நான் செய்கிறேன் ஆண்டவரே. சவுல் இருந்த பவுல் சொல்றான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். அதன்படி போனான். ஒரு பெரிய காரியங்களை அவனுக்கு முன்னாக தேவன் வைத்திருந்தார். சபைகளை உருவாக்கினான். ஆத்துமாக்கள் பெருகினார்கள். அந்த வேலையை உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். நீங்கள் அன்பு செலுத்தும் போது ஆத்துமாக்கள் ஆண்டவரை தேடி வருவார்கள். ஆண்டவரை பணிந்து கொள்ள வருவார்கள். ஆண்டவரை சேவிக்க வருவார்கள். ஆண்டவரை தொழுது கொள்ள வருவார்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி புலம் ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளாக மாறுவார்கள். நீங்க சொல்ற ஒரு வார்த்தை நிமித்தம், கர்த்தருக்காக அன்பை வெளிப்படுத்துகிற நிமித்தமாக தேவன் உங்களுக்காக பயங்கரமான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை புரிந்து அர்ப்பணிங்க. ஜெபம் பண்ணுங்க, உபவாசிங்க. ஒரு ஆத்துமாவாது என்னுடைய கணக்கில் நான் கொண்டு வரணும் ஆண்டவரே, அதற்கு பிரயாசப்படுங்க. ஒரு ஆத்துமா நரகத்துக்கு போயிடக்கூடாது. அவங்கள பிடிச்சு இழுக்கிற ஒரு கிருபைகளை எனக்கு தாரும். அதற்காக ஜெபிங்க, உபவாசிங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல பிதாவே, கேட்ட சத்தியத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் அதை தொனிக்கட்டும், தொனிக்க செய்யுங்க. கர்த்தர் தாமே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. உங்களுடைய பிள்ளைகள் நிமித்தமாக சபைக்கு ஜனங்கள் ஓடி வரட்டும். கடைசி நாட்கள் இருக்கிறோம். பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்.
பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு வழி தெரியாமல் இருக்கிறாங்கப்பா. அந்த வழியை உங்களுடைய பிள்ளைகள் கொண்டு நீர் செய்ய போற திட்டங்களை, அந்த சத்தத்தை தொனிக்க செய்திருக்கிறீங்க. அதை கேட்ட ஒவ்வொருவரும் இன்றையிலிருந்து எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக. பவுல் மேல நம்முடைய கரம் இருந்தது, நெகேமியா மேல நம்முடைய கரம் இருந்தது. அதுபோல உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல இங்க வந்திருக்கிற யாவர் மேலும் இருப்பதாக. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல இருப்பதாக. உம்முடைய கரத்தை வைப்பீராக. நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறோம். உடைய பிள்ளைகள் மேல உடைய கரம் இருந்து வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். வந்திருக்கிற யாவரையும் தொடுவீராக. யாவர் மேலும் கர்த்தருடைய கரம் இருந்து செயல்படுவதாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுங்க. இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்தது நிமித்தமாக ஆலயத்தின் நன்மையினால திருப்தி ஆக்குவீராக. உங்களுடைய கிருபையினாலே அழைத்து வந்த தேவன் உடைய கிருபையினாலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானமும் என்றும் என்றும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.